முதல்ல சைவ நெறின்னா என்ன? ரெண்டு செய்திகள். ஒண்ணு இறை வழிபாடு. ஞானசம்பந்த பிள்ளையார் ஒவ்வொரு வரியா சொல்ற கடவுளை எப்படி கும்பிடணும் என்ன ஏது அதை அடுத்தாப்புல வச்சுக்குவோம். இது ஒண்ணு. எப்படி கடவுளை கும்பிடணும் இப்ப அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதுக்கு எல்லாருக்கும். முதல்ல போனா பிள்ளையாரை கொட்டிக்கிட்டு கும்பிடணும். அப்புறம் முருகப்பெருமான கும்பிடணும். அப்புறம் நந்தியம் பெருமான வழிபட்டுட்டு கொடிமரத்தை தாண்டி உள்ள போகணும். கொடிமரத்துக்கு முன்னாலதான் கீழே விழுந்து கும்பிடணுமே தவிர கொடிமரம் தாண்டியாச்சுன்னா கும்பிடக்கூடாது. கொடிமரம் தாண்டியாச்சுன்னா நம்ம சிவத்தோட பக்கத்துல போயிடுறோமா. அதுக்கப்புறம் உள்ள போகணும். ஒரு பக்கம் நால்வரை பார்த்து வழிபட்டு விட்டு சிவபெருமானை கும்பிட வேண்டும். இதெல்லாம் நம்ம சம்பிரதாயம். அதே மாதிரி பெருமானை சுற்றி வர்ற பொழுது சண்டீசரத்தை வர்ற பொழுது பிரகாரத்தை முழுக்க முடிக்க கூடாது. அப்படியே போயிட்டு சண்டீசரை பார்த்துட்டு திரும்ப அதே வழியில வரணும். வந்து ஒரு சுத்து சுத்தி வந்து ரெண்டு நந்திக்கு பக்கத்துல நின்று சிவபெருமான கும்பிடணும். எப்படி? நந்திகிட்ட இருந்து தொடங்கணும். நந்திகிட்ட இருந்து தொடங்கி அப்படியே சிவபெருமான சுத்தணும். சண்டீஸ்வருக்கு பக்கத்துல வந்த உடனே அப்படி உள்ள போய் கும்பிட்டு திரும்ப அதே வழியில வந்து திரும்ப இந்த பக்கம் நடராஜா இருப்பாரு, நடராஜாவை கும்பிட்டுட்டு திரும்ப நந்திக்கு பக்கத்துல வந்து கும்பிடணும். இப்படி கும்பிட்டா கும்பிடுறவன் காலில் ஒரு சாக்பீஸ கட்டி விட்டா ஒரு ஓம் போட்டுரும். ஆட்டோமேட்டிக்கா ஓம் போட்டு. ஐயா நீங்க கோயில்ல போய் பண்ணி பாருங்க, அப்படியே தெரியும். இப்ப இதுதான் கோயில்னு வச்சுங்களேன். நம்ம இப்படி போறோம், நந்திக்கு முன்னால பாக்குறோம், பார்த்துட்டு இப்படியே வர்றோம், பெருமான சுத்துறோம், சுத்தி வர்றோம். இந்த இடத்துல சண்டீசர் இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு அப்படி திரும்பணும். அப்பதான் ஓனா ஒழுங்கா வரும். அவர்கிட்ட போயிட்டு அவரை சுத்த விடாது. அவர்கிட்ட போயிட்டு அப்படி திரும்பி நடராஜாவை கும்பிடணும். கும்பிட்டு இங்க வரணும், நந்திகிட்ட வந்து கும்பிடணும். கரெக்டா ஒரு ஓம் போட்டுரும் காலில். சா கணேசன் காரைக்குடியில ஒரு புண்ணியவன், கம்பன் அடிப்பொடின்னு பேரு. சட்டையை சட்டை செய்யாத ஆடு. சைவ இலக்கியங்கள்ல ரொம்ப படிச்சவர், கல்வெட்டு ஆராய்ச்சி பெரும் புலவர், கம்பனுக்கு தன் வாழ்க்கையை கொடுத்தவர். அவர் தான் ஒரு நாள் எனக்கு போட்டே காமிச்சார். காலில் ஒரு சாக்பீஸ கட்டிக்கிட்டு சுத்துனார். அதே மாதிரி சுத்தினா ஒரு ஓம் போட்டுருச்சு. இவங்க எல்லாம் எவ்வளவு கெட்டிக்காரங்க பாத்தீங்களா? கோயில்ல வலம் வர்றோமா இடம் வர்றோமா? ஏன் வலம் வர்றோம்? ஒரு ஆள் சொன்னார், வலம் வர்றது அது ஒண்ணும் இல்லைங்க. வலம் வர்றது என்ன தெரியுமா? அது ஒரு டிராபிக் ரெகுலேஷன். எல்லாம் குறுக்கு நெடுக்குமா போகாம உண்மையிலே போயிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. வலம் வர்ற பொழுது வலது மூக்கிலே மூச்சு ஓடும். செஞ்சு பாருங்களேன். வலம் வர்ற பொழுது இன்னும் தெரியுமா? இப்ப கடவுள் இப்படி இருக்காருன்னு வச்சுருக்க கோயில்ல சிவலிங்கம் நம்ம இப்படித்தானே சுத்துறோம். எப்பவுமே நமக்கு வலது பக்கத்துல தான் சிவலிங்கம் இருக்கும். சுத்தி பாருங்க, உங்க வலது இப்படித்தான் சுத்துறீங்க, வலது பக்கத்திலே சிவலிங்கம் இருக்கும். God is always on your right side and God is always on the right side. சரிதானா? வலது பக்கத்துல இருக்கும், ஒழுங்கான பக்கத்துல தான் கடவுள் இருப்பாரு. God is always on your right side. God is always on the right side. ராங் சைடுல இருக்க மாட்டார், லெப்ட்ல இல்லை. கடவுள் எப்பவுமே உனக்கு வலது பக்கம் இருப்பார். அப்படி சுத்தி வர்றீங்களா, வலது மூக்குல மூச்சு ஓடும். வலது மூக்குல மூச்சு ஓடுனா என்ன நன்மை? ராமலிங்க சுவாமி சொல்ற, எப்பவும் தூங்குற பொழுது இடது பக்கத்தை கீழே வச்சு படுங்கிறார். இடது கைய கீழே வச்சு படு, அப்பதான் வலது மூக்குல மூச்சு ஓடும். ஏன் சார் வலது மூக்குல மூச்சு ஓடுறது என்ன அவ்வளவு முக்கியமா? ஆமா, வலது மூக்குல மூச்சு ஓடுனா சூரிய கலைன்னு பேரு, இடது மூக்குல மூச்சு ஓடுனா சந்திர கலைன்னு பேரு. நடுவுல வந்தா சுடுமுனை நாடியில ஓடுதுன்னு அர்த்தம். நடுவுல ரொம்ப நேரம் ஓடாது, உடனே மாறிடும். நடுவுல ரொம்ப நேரம் ஓடுனா அந்த ஆளு யோகின்னு அர்த்தம். சுடுமுனை நாடியில மூச்சு ரொம்ப நேரம் ஓடுனா அவனுக்கு சாவே கிடையாது. நம்மளால முடியாது, நமக்கு இந்த மூக்குல ஓடும், இல்லைன்னா இந்த மூக்குல ஓடும். இங்க இருந்து அங்க மாறுற பொழுது நடுவுல ஓடுறாப்புல தெரியும், அவ்வளவுதான் மாறிடும். வலது மூக்குல மூச்சு ஓடுனா என்ன லாபம்? திருமூலர் திருமந்திரத்துல அத்தனை பாட்டு சொல்றார். வலது மூக்குக்கு அவ்வளவு மரியாதை. சூரியகலை, சூரியகலை ஓடுற பொழுது எந்த வியாதி கிருமியும் நம்மள ஒண்ணும் பண்ணாது. இந்த மூக்குல மூச்சு ஓடுற பொழுது வியாதி கிருமி வந்ததுன்னா அது செத்து போயிடும்.
இந்த சந்திரகலையில மூச்சு ஓடுற பொழுது வியாதி கிருமி வந்தா இருந்து நம்மளை ஒரு வழி பண்ணி நம்ம டாக்டருக்கு 2 வீடு கட்டி கொடுத்து நம்ம வீட்டை விற்க ஏற்பாடு பண்ணி அப்புறம் தான் போகும். அதுக்காகத்தான் எப்பவுமே வலது மூக்குல மூச்சு ஓடுறாப்புல இடது கை பக்கத்தை கீழே வச்சு படுனார் ராமலிங்க சுவாமி. இன்னும் சொல்லவா, வலது மூக்குல மூச்சு ஓடுற பொழுது உடம்பு சூடா இருக்கும், இடது மூக்குல மூச்சு ஓடுற பொழுது உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். இது சூரிய கலை, அது சந்திர கலை. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் கொண்டாட்டி சேர்ற பொழுது கணவனுக்கு வலது மூக்குல மூச்சு ஓடுற பொழுது குழந்தை உற்பத்தியான ஆண் குழந்தை, கணவனுக்கு இடது மூக்குல மூச்சு ஓடுற பொழுது குழந்தை உற்பத்தியான பெண் குழந்தை, கணவனுக்கு மூச்சு மட மாறுற பொழுது குழந்தை உற்பத்தியான அதி, கணவனுக்கு மலக்காற்று எதிர்த்து வர்ற பொழுது குழந்தை உற்பத்தியான ரெட்ட பிள்ளை. நானா சொன்னேன், திருமூலர் திருமந்திரம் 10ஆம் திருமை, 10ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, 10ஆம் திருமுறை திருமந்திரம். குளவியும் ஆணாம் வளர்த்தது வாயில், குளவியும் பெண்ணாம் இடத்தது வாயில், குளவி அடியாம் கொண்டகால் மூக்கில், குளவி 2ஆம் அவானன் எதிர்க்கிலே. எவ்வளவு அப்ப அப்பாவுக்கு தான் வேலையா, அம்மாவுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது இருக்கு. தாய் வயிற்றிலே மலம் சேர்ந்து இருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தியானால் முட்டா பயலா போறான். தாய் வயிற்றிலே ஜலம் ஒழுங்கா போகாமல் சேர்ந்து இருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தியானால் ஊம பிள்ளையா போறான். தாய் வயிற்றிலே மலம் ஜலம் 2ம் போகாமல் சேர்ந்து இருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தியானால் 2 கண்ணும் போயிடும். இங்கு போராது பாருங்க திருமூலன். மாதா உதரம் மலமியின் மந்தனாம், மந்தன்னா முட்டா பெயர்னு அர்த்தம். என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. வாழைத்தண்டு புத்தி, கற்பூர புத்தி, கறி புத்தி, கதறி புத்தின்னு 3 சொன்னான். கற்பூர புத்தி அப்படி வச்ச உடனே நெருப்பு பிடிச்சுக்கிறோம், சொன்ன உடனே பய கண்டுபிடிச்சிடுவேன். 2வது கறி புத்தி, கறியை அடுப்புல போட்டு ஊது ஊதுன்னு ஊதி அப்புறம் தான் பிடிக்கும். 10 முறை சொன்னாதான் பையனுக்கு மண்டையில ஏறும், அது கறி புத்தி. 3வது கதறி புத்தி, கதறினா வாழைத்தண்டு, அதுல நெருப்ப வச்சா வாழைத்தண்டு உருகி நெருப்பு அடைச்சு. இவன் வாத்தியார மாத்திக்கிறான். 5 3 8 பாருங்க, 5 3 9, 5 3 8, 5 3 9, 5 3 8, 5 3 9, வாத்தியார் 5 3 9. இவன் அவரை திருத்தினான். நாய் வாழ மட்டையை வச்சு கட்டினா மட்டை உடஞ்சு போகுமா, நாய் வாழ நிறுத்த முடியாதா. கற்பூர புத்தி, கறி புத்தி, கதறி புத்தி. இப்ப இது வாழைத்தண்டு புத்தி. என்னாகும்? மாதா உதரம் மனம் மிகில் மந்தனாம், மாதா உதரம் ஜலம் மிகில் மூங்கையாம், மாதா உதரம் 2க்கில் கண்ணில்லை, மாதா உதரத்தில் வந்த குழந்தைக்கே. அப்பா மூச்சை மெதுவா இழுத்து விட்டாருன்னா பிறக்கிற புள்ள 100 வருஷத்துக்கு இருப்பான். அப்பா மூச்சை விருட்டு விருட்டுன்னு விட்டாருன்னா பையன் 20 வயசு 30 வயசுல செத்து போயிடுவான். எவ்வளவு வைத்தியம் யாரு சொல்றா? திருமூலர் திருமந்திரத்தில். கோயில்ல ஏன் வலம் வர்றீங்க? வலம் வர்ற பொழுது வலது மூக்குல மூச்சு ஓடும். வலது மூக்குல மூச்சு ஓடுனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஆளு தெரியாமலாம் வச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய பெரிய பரமஞானிகள், நமக்கு தான் அது தெரியல. இந்த உடம்பு தாங்க கோயில். இதுக்கு பேரு நடமாடும் கோயில், அதுக்கு பேரு படமாடும் கோயில். அங்கே ஒரு படத்தை வச்சு கும்பிடுறீங்க, இங்கே நம்ம நடந்துகிட்டே இருக்கிறோம். இது நடமாடும் கோயில், அது படமாடும் கோயில். திருமூலர் அற்புதமா சொல்லுவார், நீ கோயிலுக்கு கொடுத்தீன்னா அது மனுஷனுக்கு வராது, மனுஷனுக்கு கொடுத்தீன்னா அது கோயிலுக்கு போகும். படமாடும் கோயில் பகவர் கொன்றியில், நடமாடும் கோயில் நம்பர்கதாகா. நடமாடும் கோயில் நம்பர்கொன்றியில், படமாடும் கோயில் பகவர்கதாமே. தாங்க சைவமே அங்கதான் நிற்குது. நீ அடியார்களுக்கு சாப்பாடு போடு, கஷ்டப்பட்டவனுக்கு உதவி செய். அப்ப கடவுள் அங்க வந்து உட்கார்ந்து இருப்பார். கோயிலுக்கு போறது 2வது. முதல்ல போய் யாருக்கு துன்பமோ துன்பத்தை மாற்று. கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பணக்காரர் பழனி ஆண்டவனுக்கு 1000 வாழைப்பழம் அபிஷேகம் பண்றேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். நினைச்ச காரியம் நடந்துருச்சு. 1000 வாழைப்பழம் பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணணும். இவரால போக முடியல. கனக பிள்ளையை கூப்பிட்டார்.
போய் கணக்கப்பிள்ளை 1000 வாழைப்பழம் வாங்கிட்டு போ. திண்டுக்கல் மலைப்பழம் சின்னதா இருக்கும், ரொம்ப ருசியா இருக்கும், அதான் பஞ்சாமிர்தத்துக்கு நல்லது, வாங்கிட்டு போ. நீ போய் அபிஷேகம் பண்ணிட்டு வா. கணக்கப்பிள்ளை 1000 வாழைப்பழத்தை வாங்கி ஒரு கூட்டு வண்டியில போட்டு எடுத்துக்கிட்டு கணக்கப்பிள்ளையும் வண்டிக்காரமா புறப்பட்டாங்க. அந்த காலம் வண்டி கட்டி வந்த காலம். கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு பொள்ளாச்சி வந்து உடுமலைப்பேட்டை வந்து மடத்துக்குளம்னு ஒரு ஊரு. அந்த ஊருக்கிட்ட வர்ற பொழுது தூரத்துல பார்த்தா பழனி மலை தெரியும். அந்த இடத்துக்கு வந்தாச்சு, வண்டி வந்துட்டு இருக்கு, அல்லா பழனி தெரியுது. திரும்பி பார்த்தா யாரோ ஒருத்தன் கீழே மயக்கம் போட்டு கிடக்கிறான். நம்மளா இருந்தா விலகி போயிடுவோம். இந்த இதுக்கு போலீஸ் கேஸ் எல்லாம் நமக்கு வந்துடும். நமக்கு அவ்வளவுக்கு மனசு கெட்டு போச்சு. அந்த ஆளு பக்கத்துல போய் பார்த்தார். ஐயோ பாவம், ஒருத்த மயக்கம் போட்டு கிடக்கிறான். வண்டியை விட்டு போய் பார்த்தா அவனுக்கு வயிறு ஒட்டி போய் கிடக்கு. புரிஞ்சு போச்சு, இது நோய் இல்லை, பிடி. நோய்க்கும் பிடிக்கும் என்ன வித்தியாசம்? நோய்க்கு மருந்து கொடுத்தா போயிடும், பிடிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப திரும்ப வரும். காலையில 5 மணிக்கு ஒரு பிணி வரும், ஒரு கப் காப்பியை ஊற்றுவோம், சரியா போயிடும். திரும்பி 8:30 மணிக்கு வரும், 2 இட்லி 4 தோசை 5 டப்பாவில் பொங்கல் எல்லாம் உள்ள போட்டா சரியா போயிடும். திரும்ப மத்தியானம் 1:30 மணிக்கு வரும், சாதம் சாப்பிடுவோம். சாயந்தரம் 4 மணிக்கு வரும், ராத்திரி 7:30 மணிக்கு வரும். பசி பிணின்னு பேர் வச்சேன். பிடிக்கு மருந்து கொடுக்க கொடுக்க திரும்ப வரும். வரலன்னா அது ஒரு பிணியாயிடும், பசிக்கலைன்னா அது ஒரு பிணியாயிடும். பசி பிணின்னு அதுக்கு பேர் கொடுத்தான். இந்த ஆளுக்கு பிணி தெரிஞ்சு போச்சு. என்ன செய்யலாம்? பசி, ஏதாச்சும் கொடுக்கணும். கையில் இருக்கிற காசை கொடுக்க முடியுமா? சாப்பிட முடியாது. கையில வேற ஒன்றும் சாப்பிட்றதுக்கு இல்லை. ஆண்டவனுக்கு போற 1000 வாழைப்பழம் இருக்க எடுத்து கொடுத்துடலாமா? முருகா என்னை மன்னிச்சுக்கோ, இது உன்னுடைய சொத்து, இந்த ஆளுக்கு கொடுக்கிறேன். ஒரு வாழைப்பழத்தை எடுத்து உரிச்சு வாயில வச்ச உடனே ஆணு வாயத்தரணும், உள்ள போயிடுச்சு பழம். 2வது வாழைப்பழத்தை எடுத்து வாயில வச்சு உள்ள போன உடனே கண்ணை திறந்தான். 3வது வாழைப்பழத்தை எடுத்து உள்ள அவன் சாப்பிட்ட உடனே தலையை தூக்கினான். 4வது வாழைப்பழத்தை கையில வாங்கி அவனே சாப்பிட்டான். 5வது வாழைப்பழத்தை உட்கார்ந்து சாப்பிட்டான். 6வது வாழைப்பழத்தை நின்று சாப்பிட்டான். ஐயா போதும் ஐயா, நன்றி விட்டு போயிட்டேன். மருந்து எப்படி வேலை வாங்குது பார்த்தீங்களா? நம்மளும் தான் போற ஆஸ்பத்திரிக்கு 1000 மருந்து வாங்கினாலும் ஒன்றும் ஒத்து வர மாட்டேங்குது. காரைக்குடியில இந்தியாவில் டாக்டர் அழகப்ப செட்டியார்னு ஒரு பெரிய கோடீஸ்வரன் தன் சொத்துக்களை பூரா கல்லூரிக்கு கொடுத்து விட்டு சாகிற பொழுது வெறும் பாப்பரா இறந்து போனவன். எந்த வள்ளலும் அப்படி இறக்க மாட்டான். 1000 ரூபாய் இருந்தா 500 ரூபாய் கொடுக்கும் அதிகபட்சம். இந்த ஆளு சொத்தை பூரா கொடுத்து விட்டு கடைசியில எதுவுமே இல்லாமல் இறந்து போன ஒரே வள்ளல் அவர். 10 வருஷத்துல 10 கோடி ரூபாய் கொடுத்தாரு சம்பாத்தியத்தை பூரா. எப்போ? 1947 இருந்து 57 வரைக்கும் 10 வருஷம். 57 காலமாய்க்கார். அந்த வயசுல 10 கோடி ரூபாய் கொடுத்த புண்ணியவன். அழகா சொல்லுவன், உனக்கு வியாதி வந்தா டாக்டர்கிட்ட போ. ஏன்? டாக்டர் பிழைக்கணும். டாக்டர் மருந்து சீட்டு எழுதி கொடுப்பார், மருந்து கடையில போய் மருந்து வாங்கு. ஏன்? மருந்து கடைக்காரன் பிழைக்கணும். மருந்தை நீ சாப்பிடாதே, ஏன்? நீ பிழைக்கணும். இது டாக்டர் அழகப்பா சொல்லுது. அந்த மருந்தெல்லாம் அப்படி. இங்க வாழைப்பழம் எவ்வளவு வேகமா வேலை பார்த்தது பார்த்தீங்களா? பசிப்பிடி தீர்ந்தது. அவன் போயிட்டான், இவரு போனார். பழனியில போய் பாக்கி 994 வாழைப்பழத்தை அபிஷேகம் பண்ணிட்டார். ராத்திரி கோயம்புத்தூர்ல பணக்காரர் படுத்து தூங்கிட்டு இருக்கார். கனவுல முருகன் காட்சி கொடுக்கிறான். கனவுல முருகன் காட்சி கொடுப்பானான்னு கட்டாயம் கொடுப்பான். நம்ம நினைச்சு படுக்கணும். நம்ம தான் அவனை தவிர மற்ற எல்லாத்தையும் தானே நினைச்சு படுத்தான். அவன் எப்படி காட்சி கொடுப்பான்? கொஞ்ச நேரம் நினைஞ்ச இரவினடை துகிரிகனும் யாரோடு பேசுகனும் இடமையும் அழகுபுன 6 தோல் நிறையும் 20 அறுமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே திருப்புகள். அப்படி நினைச்சு படுத்தீங்கன்னா கனவுல காட்சி கொடுப்பான். இந்த பணக்காரர்களுக்கு மனசு போறா பழனியில் இருக்கு. இன்னைக்கு அபிஷேகம் ஆடிச்சோ என்னமோ தெரியலையே, கணக்குக்குள்ள போனாரே எப்படியோ தெரியலையே, எல்லா அபிஷேகமும் ஒழுங்கா நடந்துச்சா இல்லையா, என்னால போக முடியலையே, கவலைப்பட்டு இருக்காரு. பழனி ஆண்டவன் கனவுல வந்து கம்பீரமா காட்சி கொடுக்கிறான். முருகா, அபிஷேகம் எல்லாம் ஒழுங்கா நடந்துச்சா? எல்லாம் நடந்துச்சு. நீ கொடுத்த 6 வாழைப்பழம் வந்துச்சு. விட்டுட்டான், அதோட வரைஞ்சிட்டான்.
நான் 1000 வாழைப்பழம் கொடுத்து விட்டேன். 6 வாழைப்பழம் தான் எம்பெருமானுக்கு போயிருக்கு. அப்போ பாக்கி 994 வாழைப்பழத்தை இந்த கணக்க பிள்ளை வித்து விட்டேன். காலம் வர வரட்டும் பேசுகிறேன். காலம் வர 11 மணிக்கு கணக்க பிள்ளை வந்து நிற்கிறாரு. போய் கணக்க பிள்ளை எத்தனை வாழைப்பழம் அபிஷேகம் ஆயிடுச்சு. அவருக்கு தூக்கி வாரி போட்டது. யாரும் அதுக்குள்ள வந்து சொல்லிட்டாங்க. சாப்பிட்டவன் திண்டுக்கல் பக்கம் போயிட்டான். வண்டிக்காரன் எங்கூடத்தான் வரலாம். யாரு சொல்லியிருப்பா? எவன் கண்ணை மறைக்க முடியாதோ, எவன் எல்லா இடத்திலும் இருப்பானோ, எவன் நமக்கு சர்வ சாட்சியோ அவன் சொல்லி இருப்பான்னு நினைக்கிற அளவுக்கு கணக்க பிள்ளைக்கு மனப்பக்குவம் கிடையாது. நம்ம சொல்றோம்ல, யாருக்கும் தெரியாம வாழைப்பழத்தை சாப்பிட்டு விட்டேன். அதை எப்படி தெரியாம சாப்பிடுவீங்க? உள்ள உட்கார்ந்து ஒருத்த உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். உள்குவார் உள்கிற்கெல்லாம் உடனிருந்து அருது என்று வெடிகினேன் வெடிகினாலும் விலாவர சிரித்திட்டேனே. அப்பர் சுவாமி உள்ளே இருக்கிறத பூரா அவன் கண்டுபிடிக்கிறான்னு எனக்கு தெரியல. இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ நான் எவ்வளவு முட்டாளா போயிட்டேன்னு இப்பதான் எனக்கு தோணுது. அது மாதிரி சொல்ல தெரியல. சாமி அதுல வந்து நிறுத்து. 6 வாழைப்பழம் தான் வந்ததுன்னு பழனி ஆண்டவன் சொல்லிவிட்டான். கனவுல வந்து 994 வாழைப்பழத்தை நீ வித்திருக்க. வேணும்னா என்கிட்ட பணம் கேட்டிருக்கலாம், தந்திருப்பேன். சாமிக்குள்ள பணத்தை விற்க கூடாது, சாமிக்குள்ள பணத்தை விற்க கூடாது, உனக்கு தெரியாதா? முதலாளி இவருக்கு கண்ணை மூடிக்கிட்டு அழுதார். ஏன் அழற? பரவாயில்ல, போனா போகுது, ஒரு தரம் தப்பு பண்ணிட்ட, இனிமே பண்ணாத. அவரு இல்ல முதலாளி, நான் அதுக்கு அழல. அப்ப என்ன? ஒரு 6 வாழைப்பழம் ஒரு 7க்கு கொடுத்தேன், அது வந்துருச்சுன்னு பழனியாண்டவன் சொல்றான். அவனுக்கு 994 வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணினேன், அது வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறான் முதலாளி. என்ன சொல்ற? கதையை பூரா சொன்னான். அப்படியா? கெட்டிக்காதே, உள்ள போ. எங்க அப்பா ஒரு புஸ்தகம் வச்சிருக்காரு, தடித்த புஸ்தகம், கனமான புஸ்தகம், 3047 பாட்டு இருக்கும். வெளியில சட்ட மாதிரி அட்டை போட்டிருப்பாரு, துணியில எடுத்துக்கிட்டு வா. எடுத்துக்கிட்டு வந்து ஒரு பாட்டை எடுத்தா அதுல பாட்டு போட்டிருக்கு. படமாடும் கோயிலுக்கு கொடுத்தா நடமாடும் கோயிலுக்கு வராது, நடமாடும் கோயிலுக்கு கொடுத்தா படமாடும் கோயிலுக்கு வரும். படமாடும் கோயில் பகவத் கொன்றியில், நடமாடும் கோயில் நம்பர்கதாகா. நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில், படமாடும் கோயில் பகவத் கதாமே. சாமி இது என்ன புஸ்தகம்? திருமந்திரம். இதை பாடினவர் திருமூலர். இதுதான் சார் நம்ம அடிப்படை. நீ எல்லாருக்கும் சாப்பாடு போடு. அன்னதானம் மிக பிரசித்தி பெற்றது. சம்பந்த சுவாமி ஒரு ஊருக்கு போறார், திருமருகல். திருமருகல் அருமையான திருத்தலம். திருவாரூர்ல இருந்து அந்த திருப்புகலூர் போனா பக்கத்துல திருமருகல், திருக்கண்ணபுரம், திருமருகல், ராமநதீச்சரம், திருப்புகலூர், இதெல்லாம் பக்கத்துல. ஒரு 7-8 ஊர் அப்படியே பார்த்தலாம். திருவாரூர்ல இருந்து புறப்பட்டு நாகப்பட்டினம் போற வழியில திருமணம். திருமருகல்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல வாழை மரம் தான் ஸ்தல விருட்சம். சம்பந்த சுவாமி அந்த ஊருக்குள்ள போற என்ன ஒரு 14-13 வயசுக்கு மேல அவருக்கு இருக்காரு. அப்படி போற பொழுது இந்த பக்கம் கோயில். கோயில் மாடக்கோயில். மாடக்கோயில்னா தெரியுமா? யானை குகா மாடம். அந்த கோயிலுக்குள்ள யானை புகாது. என்ன மாடம் சின்னது, யானை போக முடியாது. அப்படி 70 கோயில் ஒரு சோழராஜா கட்டினான். யானை புகக்கூடாதுன்னு. வேடிக்கையை பத்தியா? இந்த கோயிலுக்குள்ள யானை போகக்கூடாது அப்படின்னு 70 கோயில் கட்டினா ஒரு கெட்டிக்காரன். கோச்சங்கட் சோழன் அவனுக்கு பேரு. அவங்கதான் உங்களுக்கு தெரியுமா? ஒரு லேசர் சொல்லிட்டு இதுகிட்ட வர்றேன், தெரியணுங்கிறதுக்காக வேண்டி. திருவானைக்காவல்ல ஒரு சிவலிங்கம், கீழே தண்ணீர் ஊற்றெடுக்கும். நீருக்கு அடையாளம் திருவானைக்காவல். நெருப்பு திருவண்ணாமலை, காற்று திருக்காலத்தி, மண்ணு திருவாரூர், ஆகாசம் சிதம்பரம், பஞ்சபூத கஷேத்திரங்கள். இது தண்ணீர். திருவானைக்காவல் சிவலிங்கத்துக்கு அப்புலிங்கம்னு பேர். அப்புன்னா தண்ணீர், கீழே தண்ணீர் ஊரும். அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்துல ஒரு செலந்தி ஸ்பைடர். அதுக்கு ஒரு ஆசை, சிவலிங்கத்துக்கு ஒரு கோயில் கட்டணும். யாருக்கு எப்படி ஆசை பாருங்க? சிவலிங்கத்துக்கு ஒரு கோயில் கட்டணும். செலந்தி எப்படி கட்ட முடியும்? தன் வாயில உள்ள நூலாலதான் கட்ட முடியும். அதே வாயில நூலால அழகா சிவலிங்கத்துக்கு மேல ஒரு பந்தல் போட்டுருச்சு.
சிலந்தையும் வாயில் நூலால் சிறப்பான பந்தல் செய்து அப்பர் சுவாமி பின்னால பாட போறாரு. அப்படி ஒரு பந்தல் போட்டுருச்சு, அழகா போட்டு ஆகா சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டிட்டேன் சந்தோஷப்பட்டு இருந்ததா ஒரு யானை வந்துருச்சு. வந்த யானை துதிக்கையில தண்ணீரை கொண்டுட்டு வருது. அப்படியே சிவபெருமான் மேல பீச்சி அடிச்சது. வீடு இடிஞ்சு போச்சு. பின்ன சிலந்தி வீடு எத்தனை நாளைக்கு தாங்கும்? அப்படியே இடிஞ்சு போச்சு. சிலந்திக்கு கோபம் தாங்கல. மறுநாளும் வீடு கட்டிடுச்சு. யானை மறுநாளும் இடிச்சு. 3ஆம் நாளும் கட்டிடுச்சு. 3ஆம் நாளும் இடிச்சு. இது கட்ட அது இடிக்க சிலந்திக்கு கோபம் தாங்கல. இந்த யானை பைய தினம் என்னுடைய வீட்டை இடிச்சு விடுறான், நாளைக்கு இவனை உண்டு இல்லைன்னு ஆக்கி விடுறேன். யாரு? சிலந்தி. மறுநாள் யானை வந்த உடனே தும்பிக்கைக்கு உள்ள சிலந்தி விழுந்துருச்சு. போட்டு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யானையினால ஒண்ணும் பண்ண முடியல. தும்பிக்கையை கீழே கீழே போட்டு அடிச்சது. சிலந்தையும் செத்துது, தும்பிக்கை அடி வாங்க முடியாம யானையும் செத்துது. 2 தேவலோகத்துக்கு போயிடுச்சு. யானைக்கு பிறவி கிடையாது, சிலந்திக்கு அடுத்த பிறவி உண்டு. ஏன்? சாகுற பொழுது இந்த யானையை கொள்றேன் பழி வாங்குறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செத்ததுனால மாட்டிக்கிச்சு அடுத்த பிறவி. புரியுதா? அதுக்குத்தான் பட்டணத்து சாமி சொல்லுவார், சாகுற பொழுது அஞ்செழுத்த சொல்லிட்டு நிம்மதியா செத்து போனா. ஐயோ என் மகனுக்கு ஒரு பேரன் பிறக்கலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செத்தா இவனே வந்து பேரனா பிறப்பான். இதெல்லாம் நடக்குதுங்க நாட்டுல. நீ நினைக்காத, நினைச்சுன்னா போச்சு மாட்டிக்கிடுவேன். சாகுற பொழுது எந்த சிந்தனையோ அது அடுத்த பிறவியில வரும். அதுக்காக என்ன சொல்றது? கையின் தொழப் பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமே. பட்னத்து சுவாமி, நீ என்ன நினைச்ச? யானையை கொல்லணும்னு நினைச்சில்ல, அதனாலே உனக்கு பிறவி உண்டு. சிலந்தி பிறந்து இங்க வந்து பிறந்தது. யாருக்கு பிறந்தது? அது அம்மா பேரு தெரியுமா? கமலவதி பேர். பெரிய புராணத்துல 3 வதி, புனிதவதி, திலகவதி, கமலவதி, 3 பேருக்கு தான் பெருமை. கமலவதி இப்ப சொல்ல பாருங்க. திலகவதி அப்பர் சுவாமிக்கு அக்கா, புனிதவதி காரைக்காரம்மையார், கமலவதி சோழ நாட்டு மகாராணி. வயிற்றுல பிள்ளை, குழந்தை பிறக்க போகுது. எல்லாம் காத்து கிடக்கிறாங்க. ராஜா வெளியில உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு ஜோசியரை கூப்பிட்டான், நமக்கு குழந்தை பிறக்க போகுது இப்போ சொன்னான். அவர் அப்படி பார்த்தாரு. இன்னும் 1 நாளிகை கழித்து பிறப்பானே ஆனால் இவன் சிவபெருமானுக்கு கோயில் கட்டக்கூடிய மிகப்பெரிய மன்னனாக திகழ்வான். 1 நாளிகை. 1 நாளிகைன்னா எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு 60 நாளிகை. 24 மணி நேரத்துக்கு 60 நாளிகை. அப்படின்னா ஒரு நாளிகை 24 நிமிஷம். ஒரு நாளிகை 24 நிமிஷம். 2.5 நாளிகை 1 மணி நேரம். 24 நிமிஷம் ஒரு நாளிகை. இந்த குழந்தை இன்னும் ஒரு 24 நிமிஷம் கழித்து பிறக்குமானால் எண்டோடு ஈஸ்வருக்கு கோயில் கட்டக்கூடிய பெருமன்னனாக திகழ்வான். ஜோசியம் அப்படி சொல்லுது. இந்த தாய் என்ன பண்ண தெரியுமா? எந்த தாயும் பண்ணாத காரியத்தை இவ பண்ணணும். குழந்தை வயிற்றுல இருக்கும் போது எப்படியாவது குழந்தை வெளியில வந்துட்டா தேவையில்லைன்னு தானே இருக்கும். நீர் கூட உடைஞ்சிருச்சு, வலிக்குது, குழந்தை வந்துட்டா தேவையில்லை, பெற்றாயோ பிழைத்தாயோன்னு சொல்லுவான். அது அடுத்த பிறவிக்கு சமானம். குழந்தை பெறது அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு சமானம். அதனால குழந்தை வெளியில வந்துட்டா தேவையில்லை. என்ன சொன்னா தெரியுமா கெட்டிக்காரி? என் 2 காலையும் தூக்கி தூணுல மேல வச்சு கட்டுவிட்டான். காலை தூக்கி தூணுல மேல வச்சு கட்டுனா குழந்தை வெளியில வர முடியல. அது வர துடிக்குது, இழுக்குது, உள்ள கிடந்து கஷ்டப்படுது, வயிறு அழுத்துது. இவ காலை மேல தூக்குனதுனால இவனுடைய எடை கொஞ்சம் வயிற்று அழுத்துது. குழந்தை உள்ள அழுங்கி கிடக்கு. 1 நிமிஷம் 2 நிமிஷம் தாய்க்கு வேதனை தாங்க முடியாத வேதனை. நீங்க எத்தனை நூல் எழுதினாலும் அந்த வேதனையை எழுதி காட்ட முடியாது. அவ்வளவு கஷ்டம் அவளுக்கு. 24 நிமிஷத்துல படாத பாடுபட்டுட்டான். 24 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே காலை கீழே இறக்கின உடனே குழந்தை வெளியில வந்துருச்சு. கண்ணெல்லாம் இடுங்கி போய் செக்க செவேர்னு உடம்பெல்லாம் ரத்தமா அப்படியே இருக்கு. இவ குழந்தைய பார்த்தா என் செல்வ கோச்செங்கண்ணானோ நான் தலையை சாச்சா அவ கதை முடிஞ்சு வச்சு. தாங்க முடியாத சோகத்தை, தாங்க முடியாத உடம்பு தன்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று உயிரை விட்டு போய்விட்டது.
உடம்பை விட்டு உயிர் போயிற்று, உயிரை விட்டு உடம்பு போயிற்று. அந்த தாய் இறைவன் திருவடி அடைந்து விட்டார். இந்த பையனுக்கு செங்கண்ணான்னு பேர் வச்சான். ரத்த மாதிரி கண்டு இருந்துச்சான். கோன்னா ராஜா, செல்வக்கோ செங்கண்ணான். இந்த பையன் ராஜாவை வந்து சிவபெருமானுக்கு காவிரி கரையில 70 கோயில் கட்டினானா. 70 கோயில்லையும் யானை புகப்படாதுன்னு கட்டினானா. முந்தி திருவானைக்காவல்ல நான் கட்டின கோயில் இந்த யானை தானே இடிச்சுது. போன ஜென்மத்து பகை இந்த ஜென்மத்திலேயுமா தொடரும்? சில பேரை பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும், சில பேரை பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்கும். போன ஜென்மத்துல அவனு நம்மளும் முடிச்சுட்டு அப்படி அது ஒரு காரணம் சொல்ல முடியாது. இதெல்லாம் ஜென்ம தொடர்பு. என் செல்வ கோச்செங்கண்ணானோ 70 கோயில். இந்த 70 கோயில் கட்டினதை யாரு பாடினா தெரியுமா? திருமங்கை ஆழ்வார் பாடுறாரு. எண்டோடு ஈசருக்கு மாடக் கோயில் 70 செய்தவன். இவன் என்ன பண்ணா, பெருமாளுக்கு ஒரு கோயில் கட்டினான். அந்த பெருமாள் கோயில திருமங்கை ஆழ்வார் பாட வந்தார். பாட வந்தவர் எண்டோடு ஈசருக்கு 70 கோயில் கட்டிய செங்கண்ணான்னு அவர் பாடிட்டார். எண்டோடு ஈசன் யாரு? சிவபெருமான். அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அலையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இந்தோருடையூர் எனக்குண்டோ எண்டோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் கொடை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. எண்டோள் ஈசன் சிவபெருமான். எண்டோள் ஈசருக்கு 70 மாடக் கோயில் கட்டியவன் அப்படின்னு அவர் பாடிட்டார். அப்படி 70 கோயில்ல ஒண்ணு திருமருகல். திருமருகலுக்கு ஞானசம்பந்த சாமி வர்றார். இந்த கதை வந்த உடனே அந்த கதையை மறந்துடக்கூடாது. ஞானசம்பந்த சுவாமி திருமருகலுக்கு வர்றார். இந்த பக்கம் சத்திரம், அந்த பக்கம் கோயில். கோயிலுக்குள்ள போகலாமா, சத்திரத்துக்குள்ள போகலாமா? சத்திரத்துல ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கு. இதுக்கு வம்பு. அழுது இடத்துக்கு போனா நம்மளும் சேர்ந்து ஆடணும். நம்ம அழுது பத்தாதா? டிவிக்கு முன்னால உட்கார்ந்து நாளெல்லாம் அழுது பத்தாதா? இங்க வேலையா போய் ஆடணும்? வேண்டாம் போ. நம்ம அப்படித்தானே நினைப்போம். சாமி என்ன பண்றாரு தெரியுமா? எது சைவ நெறி? அழுத கண்ணீரை துடைப்பதுதான் சைவ நெறி. கோயிலுக்கு போவதை விட அழுத கண்ணீரை துடைப்பதுதான் சைவ நெறி. அப்படியே சத்திரத்துக்குள்ள போயிட்டார் சம்பந்த சுவாமி. இன்னும் கோயிலுக்குள்ள போகல, பேரக்குள்ள போயிட்டார். ஒரு பணம் கிடக்கு, ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கான். என்னன்னு கதையை விசாரிச்சார். பக்கத்துல வைப்பூர்ல ஒரு ஊரு. வைப்பூர்ல தாமன்னு ஒரு வணிகர். அந்த தாமன் என்ற வணிகருக்கு 7 பெண் குழந்தையா. அந்த காலத்துல 7 பொண்ணு. இந்த காலத்துல அந்த பக்கத்துல 7 பொண்ணா இருந்தா அந்த ஆளு ஆண்டியம் போயிடுவேன். எங்க பக்கத்துல ஒருத்தர் 3 பொண்ணு, 4வது பையன், கோடிக்கணக்கில் சொத்து. 3 பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, 4வது பையன். அவன்கிட்ட போய் கேட்டேன், உங்க அக்கா 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இனிமே கல்யாணம் யாருக்கு? உனக்கு தானே. ஆமா. உனக்கு எவ்வளவு சொத்து தேரும்? எங்க அப்பாவுக்கு 1 கோடி ரூபாய் தேரும். அதுல 3 பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எங்க அப்பா விலாசம் தான் தேரும். 3 பொண்ணுக்கு அந்த பாடுனா 7 பொண்ணு இருந்தா என்ன ஆகுது? 7 பொண்ணு வருது. ஆனா இது இந்த காலம் இல்ல, அந்த காலம். அப்ப எப்படி தெரியுமா? பெண்கள் தொகை குறைச்ச, ஆண்கள் அதிகம். சப்ளை அண்ட் டிமாண்ட் தியரி. அப்ளை பண்ணி பார்த்தா விலை ஏறி போச்சு. பெண்களுக்கு விலை ஏறி போச்சு. ஒவ்வொரு பொண்ணையும் பணம் கொடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கூட்டிட்டு போறேன். மூத்த பொண்ணுக்கு நான் 10 லட்சம் தரேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கோ. 2வது பொண்ணுக்கு அடுத்த ஆள் 20 லட்சம் தர்றேன். அப்படி ஒரு காலம் மறந்துடாதீங்க. அப்படி ஒரு காலம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டு போகுது, ஆண்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு காலம் வரப்போகுது, ஜாக்கிரதை. பெண் பிள்ளைகள் வச்சிருந்தவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கலாம். வரப்போகுது 7 பொண்ணு, சந்தோஷம். அவருக்கு வேற வியாபாரமே வேண்டாம். நீட்டா ஒவ்வொரு பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுத்தா வசதியா வீட்டோட உட்கார்ந்து இருக்கலாம். சுகஜீவனம். அவருக்கு ஒரு தங்கச்சி, தங்கச்சிக்கு ஒரு பையன். அவ கண்ணீர் விட்டாளுதான். என் பையனுக்கு பொண்ணுக்கு நான் பணம் கொடுக்க எங்க போவேன்? என்னால முடியலையே. அண்ணன்கிட்ட வந்தா, அண்ணா உனக்கு 7 பொண்ணு இருக்கு, ஒரு பொண்ணு இந்த பயலுக்கு கொடுத்து வீட்டுல விடைக்கேற்றி வைக்க சொல்லு. சரின்ட்டார். அப்போ தங்கச்சி காலமாயிட்டான். அந்த பையன் வந்து மாமா வீட்டுல உட்கார்ந்துட்டான். மூத்த பொண்ணு நமக்குத்தான், மூத்த பொண்ணு நமக்குத்தான்னு நினைச்சான்.
மூத்த உடனே ஒரு வக்கீல் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டார். ரெண்டாவது பொண்ணு நமக்கு தான் நினைச்சான். ஒரு டாக்டர் 20 லட்சம் கொடுத்து அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டார். அடுத்ததுக்கு இன்ஜினியர் வந்தாரு, அடுத்ததுக்கு ஒரு ப்ரொஃபசர் வந்தாரு, அடுத்ததுக்கு ஒரு பேங்க் மேனேஜர் வந்தாரு. 6 பொண்ணு கல்யாணம் எப்படியோ முடிச்சு போச்சு. இவன் இளவு காத்த கிளியா உட்கார்ந்து இருக்கான். இன்னும் 7வது பொண்ணு. இதுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா இவன் பிள்ளையாருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து நீங்க நானும் ஒண்ணு இருக்க வேண்டியதான். 7வது பொண்ணுக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்காரு. வெளியில ஏற்பாடாகிரும் போல தெரியுது. தோட்டத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான் அந்த ஆம்பளை. அந்த பொண்ணு அங்கிருந்து வந்தது. இரவு நேரம், மாலை தாண்டிய நேரம். அத்தான்து என்னன்னா, எப்போ அத்தைக்கு எங்க அப்பா வாக்கு கொடுத்தாரோ அப்ப 7 பொண்ணுல ஒரு பொண்ணு உனக்கு சொன்னான். இப்ப 6 பொண்ணு கணக்கு முடிஞ்சு போச்சு. நான் ஒரு ஆளுத்தான் பாக்கி. எங்க அப்பாவுக்கு இன்னும் 8வது பொண்ணு பெற்றுக்கிறதுக்கு இன்னுமே வயசு கிடையாது. அதனால நான் தான் கடைசி. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அத்தைக்கு கொடுத்த வாக்கு அப்பா இப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, அது சரியில்லை, சத்தியத்தை மீறக்கூடாது. இவனுக்கு எப்படி இருக்கு சரின்னா, இப்ப என்ன செய்யலாம்? புறப்படு. 2 பேருமா புறப்பட்டு திருமருகல் கோயிலுக்கு போயிடுவோம். சிவபெருமான் சந்நிதிகளே எனக்கு தாலியை கட்டு, நாளைக்கு காலையில புறப்படு. ராத்திரியோட ராத்திரி அந்த பொண்ணு முன்னால போகுது, இவன் பின்னால வர்றான். கோயிலுக்கு பக்கத்துல சத்தரம். கோயில் சாத்தியாச்சு. படுத்தாங்க. அந்த திண்ணையில அவ, இந்த திண்ணையில இவன். விடிஞ்சு பார்த்தா அவன் பாம்பு கடிச்சு இறந்து கிடக்கிறான். இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? நான் புறப்பட்டு வந்தேன், இப்படி ஆகி போச்சு. பக்கத்துல வர்ற அவனை தொட்டு அழ முடியாது. என்ன தாலி இன்னும் கட்டளை. சேக்கிழார் சொன்னார், அரவு தீண்டினும் அணங்கு தீண்டிதல். பாம்பு கூட அவனை தீண்டி பிடிச்சு இந்த பொண்ணு தொட முடியாம நிக்கிறா. என்ன தாலி கட்டளை. அந்த காலத்துல தாலி கட்டளைன்னா கூட பொண்ணு தொடப்படாது. இப்ப நிச்சயதார்த்தம் ஆனால பைக்கில பின்னால வச்சு கூட்டிட்டு போயிடுறான். இந்தியா அவ்வளவுக்கு இன்னைக்கு முன்னேறிடுச்சு. அந்த காலம் சொந்த மாமா பொண்ணு அந்த பக்கம் அவ, இந்த பக்கம் இவன். செத்ததுக்கு அப்புறம் கூட தொட்டு அட முடியலை. வாழறவன் தீண்டவன் தான் தீண்ட கில்லாள். சேக்கிழார் வார்த்தை. இந்த பொண்ணு கண்ணீர் விட்டு அழுதது. சிவபெருமானே, மன்மதனை உயிர்ப்பித்தவன் நீ. மன்மதனுடைய உடம்பு சாம்பல் தானே கிடந்துச்சு. சாம்பல்ல இருந்து மன்மதனுக்கு உயிரை கொடுத்தியே, இங்க உடம்பு கிடக்கு, உயிரை கொடுக்க கூடாதா? நஞ்சை சாப்பிட்டு நீ எல்லாரையும் காப்பாத்தினியே, இப்போ உன்னை நஞ்சை சாப்பிட சொல்லல, இந்த உடம்புக்கு உயிரை கொடுக்க சொல்றேன். அந்த பொண்ணு அழுதது. சம்பந்த சுவாமி உள்ள கதையெல்லாம் கேட்டாரா? அப்படியே சிவபெருமானை பார்த்தார். அருமையான பாடல். சடையாய் என்னுமால், சரணி என்னுமால், விடையாய் என்னுமால், வெறுவா விடுமால், மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளும் மெலிவே சிந்தாய் என்னுமால், சிவனே என்னுமால். ஐயோ, இந்த பொண்ணு இப்படி அழுகிறாளே. ஏய்யா, உன் கோயில்ல குவளைக்கு கூட மலர்ந்து கிடக்கு, இவ குவளை கண்ணு கூம்பி போய் கிடக்கு. மடையார் குவளை மலரும் மருகல். குவளை மலர்ந்திருக்கு, இவ கண்ணு குவளை கண்ணு, இது மலர்ந்திருக்க வேண்டாமா? அந்த மலருக்கு செய்யக்கூடிய கருணை இந்த மங்கையின் கண்மலருக்கு செய்ய வேண்டாமா? இப்படி எல்லாம் இருந்தா உன் கோயிலுக்கு யாரு வருவா? மழுவாள் உடையாய் மருகல் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையே. தொழக்கூடியவர்களுக்கு துன்பம் கொடுத்தா உன் கோயிலுக்கு நாளைக்கு யாரு வருவா? அருமையான பாட்டு. 11 பாட்டு. கல்யாணம் தடைப்படுமானால் இந்த பாட்டை படித்தால் கல்யாணம் நல்ல இடத்துல நடக்கும். நடந்துட்டு இருக்கு. அவ்வளவுக்கு சைவத்தில் இல்லாதது கிடையாது. அவ்வளவுக்கும் கல்யாணம் தடைப்படுதா? இந்த பாட்டை படி. சரி, முடிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு பிள்ளையும் ஆசீர்வாதம் கேட்குதா? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவிலை, கண்ணினல் அருதுரும் கடுமல வடநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. போதையார் பொற்கிண்ணத் தடிசில் கொள்ளாதன தாதையார் முனிபுரத் தானதை ஆண்டவன் காதையார் குளரினன் கடுமல வடநகர் பேதையார் அவளோடும் பெருந்தகை இருந்ததே அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்கள். குழந்தை வேணுமா? ஆமா சார், 10 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை.
இந்த பாட்டை படிக்க சொல்லுங்க, குழந்தை உண்டாகும். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நிறைவாயினவே. திருவெண்காட்டுல பாடின பாட்டு. வெண்காட்டு முக்குளநீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. திருவெண்காட்டு பாட்டு சம்பந்த சுவாமி தேவார். படிச்சா குழந்தை உண்டாகும். சார் உண்டாயிருச்சு. இந்த டாக்டர் என்னமோ சொல்றாரு, குழந்தை தலைகீழா இருக்காம நேர இருக்குங்கிறாரு, தலைகீழ வரணுங்கிறாரு, ஆபரேஷன் தான் பண்ணணுங்கிறாரு. டாக்டர் அப்படித்தான் சொல்லுவார். அதுக்கு பல காரணங்கள் நான் சொல்லக்கூடாது. ஆபரேஷன் பண்ணாத்தான் தேவலை, சிசேரியன் பண்ணுங்கிறாரு. இந்த பொண்ணு பயப்படுது, நான் என்ன பண்றது? நான் சொல்ற பாட்டை படிக்க குழந்தை ஈஸியா வெளியில நடுவிக்கிட்டு வந்து விடுத்தது. பாட்டதுக்கு தேவானா நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகமுடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையல் உள்ளம் குளிருமே. இந்த பாட்டை சொல்லுங்க. திருச்சிராப்பள்ளி பாட்டு தாய்மானவருக்கு பாடுற பாட்டு. எம்பெருமான் தாய்மானவனா வந்து பிரசவத்தை ஈஸியா பண்ணிட்டு போயிடுவான். சரி, குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் வீட்டுல பைசா பத்தல, பைசா வரும். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெடுவேன் கடல்களில் அமுதொடு கலந்த நஞ்சை முடரில் நடக்கிய வேதியனே இதுவோ எமையாடுமாறு ஈவதொன்றமக்கில்லையேன் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. படிக்க சொல்லுங்க. பைசா பொட்டும். சரி, வியாதி வந்துருச்சு, போக மாட்டேங்குது, என்ன பண்றது? அவ்வினைக்கு வினையாம். அந்த பாட்டை படிக்க சொல்லு. செய்வினை வந்தமை தீண்டம் பெறா திருநீலகண்டம். வியாதி எல்லாம் ஒரு பேர். யமகண்டம், ராவுகாலம், ஊருக்கு போகணும், தெற்கே சூழங்கிறாங்க. என்ன பண்றது? கவலையே வராது. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை கடவி மாசரு திங்கள் முடிமேல் அணிந்த உடமே புகுந்தகதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனிபாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சொல்லிட்டு போங்க, எல்லாம் ஒழுங்காயிரும். கிரகங்கள் கூட நமக்கு துணையா இருக்கும். எல்லாத்துக்கும் பார்த்தது. சார் மோட்சத்துக்கு போகணும், சிவபெருமான் என்ன கூட்டிக்கிட்டு போகணும், கவலையே படாதே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாகமை நன்னெறி குய்ப்பது வேகம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. உடம்புல வியாதி வெப்பு நோய் வந்துருச்சு. மந்திரமாவது நீரு, பானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, சென்று வருவாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே. அப்பொழுது சம்பந்த சுவாமி வாக்கு. நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக டாக்டர்கிட்ட போக வேண்டாம், எங்கெங்கயோ போய் காலில் விழுந்து கும்பிட வேண்டாம். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, நீ போற போக்கள் சந்திரன் பெயர்ச்சி, சூரியன் பெயர்ச்சி, இதுக்கு அங்க போய் ஒரு யாகம் பண்ணி ஹோமம் பண்ணி, ஹோமம் பண்றவர் 2 வீடு கட்டி எதுக்குயா? வேண்டாயா. நீங்க திருவாசகம் படிக்க, தேவாரம் படிக்க, எல்லாம் சொன்ன உடனே சரியா போயிடும். நம்பிக்கையோட படிக்க நடந்துட்டு இருக்கு. குழந்தை வேணும்னு ஒருத்தர் ரொம்ப காலம் தவம் பண்ணாங்க. 10 வருஷமா பிள்ளை இல்லை, கஷ்டம். காஞ்சி பரமாச்சாரியார்கிட்ட போனாங்க. சங்கராச்சாரியார் முந்தி இருந்தாலே 100 ஆண்டு வாழ்ந்தவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். காலில் போய் விழுந்தாங்க. இப்படி திரும்பினார். ஒரு புத்தகத்தை எடுத்தார், அடையாளம் வச்சார். இதுல 10 பாட்டு இருக்கு, 2 பேரையும் படிக்க சொல்லி. யார் 2 பேரும்? கணவனும் மனைவியும் படிக்க சொல்லி. என்ன வேத புஸ்தகமா? இல்லை. சமஸ்கிருத புஸ்தகமா? இல்லை. தமிழ் புத்தகம். 2 பாட்டை கணவனும் மனைவியும் படிச்சாங்க. 12வது மாசம் ஒரு ஆண் குழந்தை. அதுக்கு 1.5 வருஷம் கழிச்சு இன்னொரு ஆண் குழந்தை. கேட்டது 1, கிடைச்சது 2. காலில் வந்து விழுந்தாங்க. அது என்ன பாட்டு? திருவாசகம். 21ஆம் தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகம். உடையாளும் தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவிருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம் பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றே.
முன் நின்றாண்டாயனை முன்னம் யானும் அதுவே முயல் குற்று பின் நின்றேவல் செய்கின்றேன் பிற்பொற்றொழிந்தேன் பெம்மானே என் நின்று அருளி இவர நின்று. அடுத்த வரி முன் நின்று இவனார் என்னாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே. பாட்டு நிறைய போகும். அப்படியே கடைசி பாட்டு நல்காதொழியான் நமக்கென்று உன் நாமம் விதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்குளரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளாய் என்னை உடையானே. 10 பாட்டு. கோயில் மூத்த திருப்பதிகம் 21ஆம் தலைப்பு திருவாசகம். இவ்வளவு சொத்தை வச்சுக்கிட்டு ஏன் சார் டாக்டர்கிட்ட போகணும்? அதுதான் திருமருகல் கோயிலுக்குள்ள சம்பந்த சுவாமி 2 பேரையும் கூட்டிட்டு போவாரு. இந்த பாட்டை படிச்சாரா சடையா என்னால் அவன் நீட்டா எந்திரிச்சுட்டா விஷமெல்லாம் போயிடுச்சு. பாம்பு விஷத்தை காணாம். 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். 2 பேரையும் கூட்டிக்கிட்டு சிவபெருமான் கோயிலுக்குள்ள போறார். சிவபெருமானே, இந்த ஆளை காப்பாத்திட்டே ரொம்ப நன்றி. இப்பதான் சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷமான. இதுதான்டா சைவம். அப்படித்தான் சைவத்தை நிலநாட்டினார் சம்பந்தர். சம்பந்தர் இல்லைன்னா நம்மன்னா இன்னைக்கு அஸ்தீன் ஆஸ்தீன்னு உட்கார்ந்து இருப்போம், சமணனா உட்கார்ந்து இருப்போம். இந்த புண்ணியவான் தான் தமிழ் இயக்கத்தையும் சைவ இயக்கத்தையும் வெளியில கொண்டாடுறவர். அதனாலதான் சம்பந்த சுவாமிக்கு அவரது பெருமை. வள்ளல் பெருமான் பாடுற பொழுது சைவம் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்தம் பேர் கொண்டு அழைத்தாண்டி என்று பாடினார். திருவொற்றியூருக்கு போனார் ஞான சம்பந்தர். திருவொற்றியூர்ல பெருமானை கும்பிட்டார். அங்கிருந்து மயிலாப்பூர் போகணும்னு ஆசைப்பட்டார். சென்னையில திருவொற்றியூருக்கு மயிலாப்பூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டராவது இருக்கும். இவர் நடந்து போகணும். சின்ன பிள்ளை எதிர்த்தாப்புல பார்க்கிறார், வழியெல்லாம் பூ போட்டு வச்சிருக்கு. அங்கிருந்து இங்க வரைக்கும் ஒரு 10 பேர் நடந்து போறாப்புல வழியெல்லாம் பூ அப்படியே அடுக்கி இருக்கு. தாமரைப்பூ, ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ, இருவாட்சி, தொன்றை அடி. அப்பா, வழியெல்லாம் பூ. நிமிர்ந்து பார்க்கிறார், மேல பூ கூடாரம் போட்டு போய்கிட்டே இருக்கு. சூரிய வெப்பம் தலையிலையும் படாது, மண்ணு வெப்பம் காலிலையும் படாது. கீழையும் பூ, மேலையும் பூ. அவர் பூ போன்ற பாதத்துக்கு இப்படி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருக்கார். நடக்கிறார். போற வழியெல்லாம் பூ போட்டு கிடக்கு. போற வழியெல்லாம் மேல பூப்பந்தல் இருக்கு. மயிலாப்பூர் வரைக்கும் பூப்பந்தல். எவ்வளவு பூவாயிருக்கும், எவ்வளவு செலவாயிருக்கும். அவர் மனசு எவ்வளவு பெரிய மனசா இருந்திருக்கும். மயிலாப்பூருக்கு போன உடனே இதெல்லாம் பண்ணினது யாரு? சிவநேச செட்டியார், பெரிய பணக்காரர், கப்பலோடுது. தான் நிற்கிறாரே, அவர் தான் சிவநேச செட்டியார். வந்து காலில் விழுந்துட்டார். சம்பந்த சுவாமி காலில் விழுந்து கும்பிட்டுட்டு ஒரு முரட்டு கொடா தூக்கிட்டு வந்து முன்னால வைக்கிறார். இது என்ன? என் பொண்ணுடைய சாம்பல். 7 வருஷத்துக்கு முன்னால என் பொண்ணு பூம்பாவை பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். அவளுக்கு அப்ப 5 வயசு. நான் அவளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவர் சிவநேச செட்டியார், ஞான சம்பந்தர் கவுண்டின்ய கோத்திரத்து பிராமணர். கல்யாணம் பண்ணலாமா? இப்ப பண்ணனால 1000 பேச்சு வரும். அப்போ கல்யாணம் பண்றேன்னு இவர் சொன்னார். என்ன அர்த்தம்? சைவ பெருமக்களுக்கு இந்த ஜாதி வித்தியாசம் கிடையாது. கடவுள்கிட்ட போயாச்சுன்னா பக்தர்கள் எல்லாம் ஒண்ணுதான். பெரிய புராணம் போற அதுதாங்க. இவரு கவுண்டின்ய கோத்திரத்து பிராமணர், அவரு சிவநேச செட்டியார். இந்த தன் பொண்ண சம்பந்தருக்கு கொடுக்கிறேன்னு நினைச்சிருந்தார். பரவ நாச்சியார் கோயில்ல நடனம் ஆடுற கணிகை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமான் தொட்டு பூஜை பண்ற சிவாச்சாரியார். சிவாச்சாரியாருக்கும் கோயில்ல நடனம் ஆடுற கணிகைக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதுதான் பெரிய புராணம். கண்ணப்ப நாயனார் வேடர். கொல்லு, குத்து, உத, வெட்டு, வீட்டுல பூரா அப்படித்தான். பன்றி மாமிசம் சாப்பிடுறவர். அவரை சேர்க்கிறார் ஐயர் என்கிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர், தாழ்த்தப்பட்ட ஜாதி. அவரை சம்பந்தர் கோயிலுக்குள்ள கூட்டிக்கிட்டு போறார். சிவபெருமானுக்கு பக்கத்துல நிக்க வைக்கிறார். அதுதான் பெரிய புராணம். அவர் தங்குறதுக்கு திருநீலகண்டர், திருநீல நக்கர்னு ஒருத்தர்,
அவர் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க. திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவர் மனைவி மதங்க சூடாமணியாரும். உங்க வீட்டுல ஒரு இடம் கொடுங்க, உள்ள தங்கணும், பொம்பளைங்க வெளியில படைக்க முடியாது. சரி, உள்ள தன்னுடைய வீட்டு அக்னி கோத்திரம் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போனாராம். பூஜையால அங்க நெருப்பு எரிச்சுக்கிட்டே இருக்கும். புனிதமான இடம் அந்த வீட்டுல. தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று சொல்லப்பட்ட திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் மனைவியையும் ஒரு உயர்ந்த அந்தணர் திருநீல நக்கர் தன் வீட்டுல பூஜை பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போய் அக்னி எரி இடத்துல படுக்க வச்சார். இவங்க போன உடனே அக்னி வலஞ்சுழித்து எழுந்தது. சேர்க்கிறார் பாடுற. அக்னி எப்படி எழுந்தா உங்களுக்கு என்ன? ஏன் வலஞ்சுழித்துன்னு எழுதினார் தெரியுமா? அக்னிக்கு மகிழ்ச்சி வருமானால், உங்கள் வேள்வியை அக்னி பகவான் ஏற்றுக்கொள்வது உண்மையானால் அக்னி வலஞ்சுழித்து எழுமா. பிள்ளையாருல வலம்புரி பிள்ளையாருக்கு ரொம்ப மரியாதை. கற்பக பிள்ளையார் பிள்ளையார் பற்றியில வலஞ்சுழி தாங்க போய் பார்க்கிறீங்கள்ல. இந்த பிள்ளையாருக்கு பேரு தெரியுமா? வலம்புரி விநாயகர். சுழி வலது பக்கம் இருக்கும். வலம்புரி. அக்னி வலஞ்சுழித்து எழுந்தது. அப்போ இந்த சாதி வேற்றுமை அந்த காலத்துல கிடையாது. அவரை அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரை ஐயரேன்னு கூப்பிடுறார் சம்பந்த சாமி. இது பூரா பெரிய புராணம் புரட்சிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். சிவநேச செட்டியார் என்ன சொன்னார்? இது என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதா நினைச்சிருந்தேன். 7 வருஷத்துக்கு முன்னாலே அந்த பொண்ணு பாம்பு கடிச்சு இறந்து போச்சு. வைத்தியமெல்லாம் பார்த்தேன், ஒண்ணும் முடியல. இறந்ததுக்கு அப்புறம் எரிச்சு அது உங்க சொத்துன்னு சாம்பலை கொண்ட பூஜை அறையில வச்சுட்டு இருக்கேன். தினம் இந்த பொண்ணுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன இருந்தாலும் உங்க சொத்து, என்னால பொண்ணா ஒப்படைக்க முடியல, இப்ப சாம்பலா ஒப்படைச்சுட்டேன். ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா இப்படி பேச முடியும்? கொண்டாந்து கொடுத்தார். சம்பந்த சுவாமி இப்படியே பார்க்கிறார். கூட்டம் சேர்ந்து நிற்குது. எம்பெருமானே, மயிலாப்பூர் பெருமானுக்கு பேரு தெரியுமா? கபாலீச்சரம். கபாலீஸ்வரர். மதுரை கோயில்ல 4 பக்கம் மதில்சவர் இருக்கு. மதில்சவத்துக்கு பேரு தெரியுமா? மதுரை கோயில்ல மதில்சவர், அதுக்கு பேரு தெரியுமா? சம்பந்த சுவாமி பாடுற. வீடலால வாயிலாய் விடுதியார் எண்கள் பாடலால வாயிலாய் பரவனின்ற பண்பனே காடலால வாயிலாய் கபாலினியில் நிம்மதில் கூடலால வாயிலாய் குழாயல் என்ன கொள்கையே கபாலி மதில்னு பேரா. மதிலுக்கு என்ன பேரு? கபாலி மதில். சம்பந்த சாமி பாடுறாரு. காடலால வாயிலாய் கபாலினியில் நிம்மதில் கூடலால வாயிலாய் குழாயல் என்ன கொள்கையே. கபாலீச்சரம் மயிலை. நாங்க அடிக்கடி பேசுறேன். மயிலையே கையிலை, கையிலையே மயிலை வந்திருக்கார்கள். கற்பகாம்பாள் அற்புதமான காட்சி. அங்க போய் நிற்கிறார் சம்பந்த சுவாமி. இந்த குடத்தை பார்த்தாரா? பார்த்த உடனே எம்பெருமானே அப்படின்னு அவரை கும்பிட்டு பூம்பாவாயின்னு இவ்வளவு கூப்பிட்டார். சாம்பலா கிடக்கிற பொண்ணு, எலும்பா கிடக்கிற பொண்ணு, அதை கூப்பிடுறாரு. உங்க அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு, அதை பார்க்காம நீ போகலாமா? தைப்பூசத்தன்னைக்கு எல்லாரும் கும்பிடுறாங்களே, அதை பார்க்காம போகலாமா? மாசி மாதம் கடலாட்டு பண்ணி எம்பெருமான் கடற்கரைக்கு போறாரு, அதை பார்க்காம போகலாமா? பவித்திர உற்சவம் நடக்குது, அதை பார்க்காம போகலாமா? வெறிச்சாந்தி கும்பாபிஷேகம் நடக்குது, இதை பார்க்காம போகலாமா? யாரை கூப்பிடுறாரு? அந்த பொண்ணு. அந்த பாட்டு பூரா அப்படித்தாங்க. மட்டிட்ட உன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திரபல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாது போதியோ பூம்பாவாய். அட்டிட்டல்னா சோறு போடுறது. உங்க அப்பா எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவாரு, அதை பார்க்காம போறியே. மைப்பூசு முன்கண் மணநல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசு முன்பொடுக்க நேரிடையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய். நமக்கு தீபாவளி கிடையாது, நமக்கு கார்த்திகை தான் உண்டு நினைப்பல வச்சுட்டார். சைவ பெருமக்களுக்கு தீபாவளிங்கிற பேச்சே கிடையாது. நமக்கு திருக்கார்த்திகை தான். திருக்கார்த்திகை அன்னைக்கு, கார்த்திகை மாசம், கார்த்திகை நட்சத்திரம், பௌர்ணமி அன்னைக்கு விளக்கேற்றி வச்சு கும்பிடுவோம்.
விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய், கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய். பாட 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 சாம்பல் சேர்ந்தது, எலும்பெல்லாம் கொடுத்து கொள்ள சேருது. 10வது பாட்டு சமணர்களை திட்டி பாடுவார், இல்லைன்னா அவன் மேல கிளம்பிடுவான். 10வது பாட்டு பாடி முடிச்சாருங்க, குடம் உடைஞ்சுது, குழந்தை வெளியில வந்துருச்சு, வளர்ச்சியோட வெளியில வந்துருச்சு. 5 வயசுல இறந்த பிள்ளை இப்ப 7 வருஷம் கழிச்சு 12 வயசு வளர்ச்சியோட வந்து நிற்குது. ஏன் 10வது பாட்டுல வந்தது? 10 மாசம் தானே வயிற்றுல, நீங்க 10 மாசம் வயிற்றுல இருக்கீங்க, அந்த பொண்ணு 10 பாட்டு வயிற்றுல இருந்துச்சு, குடத்தின் வயிற்றுல. 10 பாட்டு முடிஞ்ச உடனே வெளியில வந்துருச்சு. வெளியில வந்து கும்பிடுது 12 வயசு பொண்ணு. அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் தாங்கல. கும்பிட்டுட்டு இப்பதான் முக்கியமான நிலை, சைவத்தின் பெருமையை நிலைநாட்டுகின்ற ஒரு கட்டம் இப்பதான். அப்பா சொன்னாரு, சம்பந்த பெருமானே, இந்த பொண்ணை உங்களுக்குன்னு வளர்த்தேன், 12 வயசு கல்யாணம் பண்ணிக்கிடுதா, அதுக்காகத்தானே வளர்த்தேன். நம்ம காலத்து சாமியாரா இருந்தா செட்டியார் வசதியான ஆளு, அங்க இருந்து இங்க வந்து பூ கூட போட்டவரு, பரவாயில்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு போயிடலான்னு நினைப்போம். சாமி என்ன தெரியுமா சொன்னாரு? சம்பந்த சுவாமி, நீ பெத்த பொண்ணு செத்து போச்சு, இது நான் பெத்த பொண்ணு, உயிர் கொடுத்தது நான் தெரியுமா? she is my daughter, not my wife. எங்க விட்டாரு பாருங்க. விவேகானந்த சுவாமி அமெரிக்காவுக்கு போனார் 1893. அமெரிக்காவில் சர்வமத மகாநாடு மார்ச் மாசம் போய் சேர்ந்துட்டாரு. அது பெரிய கதை. இவர் அனுப்புறதுக்கு பைசா வேணுமே அமெரிக்கா போறதுக்கு. அழகிய சிங்கம் ஐயங்கார்னு மெட்ராஸ்ல ஒருத்தர், சுருக்கமா சொன்னா அலசிங்கம். அவரு எல்லா பையன்கட்டையும் பள்ளிக்கூடத்து பையன்கட்ட போய் ஆளுக்கு ₹1/2 வாங்கினாராம், 50 பைசா. 1500 பையங்க ₹750 கொடுத்தாராம். பாஸ்கர சேதுபதி மகாராஜா, ராமநாதபுரம் மகாராஜா, அவர் ₹500 கொடுத்தார். 750 500 ₹1250 வாங்கி டிக்கெட் எல்லாம் எடுத்து விவேகானந்த சுவாமியை 1893 மார்ச் மாசம் அங்க விழான்னு அனுப்பிச்சிட்டாங்க. இவர் அங்க போனா அது 6 மாசம் ஒத்தி வச்சுட்டாங்க. செப்டம்பர் 11 இவர் என்ன செய்வாரு? ஒரு அமெரிக்க மாது இவரை கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சு சோறு போட்டான். இவர் பேசின பேச்சை பார்த்த உடனே இந்த ஆளு ரொம்ப விவரமான ஆளு. வீட்டுல வச்சு சாப்பாடு போட்டு எல்லாரும் வந்து இவர் பேச்சை கேட்க ஆரம்பிச்சாங்க. கரெக்டா செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி இவரை கொண்டே மேடையில ஏற்றிட்டாங்க. சர்வமத மகாநாடு சிக்காகோ. 7000 பேர் உட்கார்ந்து இருக்கான். அவ்வளவு கிறிஸ்தவ பெருமக்கள். நம்ம பக்கத்துல இருந்து போனவர் ஒரே ஒரு சாமியார், 30 வயசு சாமி. இவர் 1863 பிறந்தவர். 1893 30 வயசு சாமி அங்க உட்கார்ந்து இருக்கார். காலையில பேசுனாங்க, இல்ல எனக்கு பயமா இருக்கு அப்படம் பேச. மத்தியானம் பேசு, முடிக்கல. 3 மணி நீங்க பேசணும்ட்டாங்க. இவர் 3 மணிக்கு எந்திரிக்கிறாரு, கை காலெல்லாம் ஆடுது. 7000 பேர் நிக்கிற இடத்துல நான் என்னத்த பேச போறேன்? அவ்வளவு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன பேச போறேன்? நிற்கிறார். எதிர்த்தாப்புல ராமகிருஷ்ண பரமஹம்சர் காட்சி கொடுக்கிறார். கவலைப்படாதே, போ பேசு, நான் மூலமூர்த்தி, நீ உற்சவமூர்த்தி. மூலமூர்த்தி அசையக்கூடாது, உற்சவமூர்த்தி அசையாம இருக்கக்கூடாது. மூலமூர்த்தி அஷ்டபந்தனம் பண்ணி வச்சிருவோம், உற்சவமூர்த்தி ஊரெல்லாம் சுத்தும். போ பேசு. 1000 ஞான பலம் வந்துருச்சு இவருக்கு. குருநாதனை பார்த்த உடனே நிமிர்ந்தார், போனார். 7 வார்த்தை சொன்னார். 7000 பேர் எந்திரிச்சு நின்று கையை கட்டினார். 7 வார்த்தை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒரு வார்த்தைக்கு 1000 பேர், 7000 பேர் கையை கட்டினார். மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இதான் சார் என் அன்புக்குரிய அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களே. தட்டிட்டான். ஏன் தெரியுமில்ல? இதுவரைக்கும் பேசினவன் பூரா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், சீமாட்டிகளே சீமான்களே இப்படின்னு பேசினான். இந்த சாமியார் முதல்ல என் அன்புக்குரிய சகோதரிகளே
சகோதரர்களே, ஆகா, உலகத்திலே உள்ள மக்களை எல்லாம் சகோதரர்களாக சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பாடு இந்த சாமியார் சொல்ற மதத்துக்கு தான் இருக்கு. இந்து மதத்தின் சார்பில் இவர் போனார். ஒன்னே ஒண்ணு சொல்லிடவா, இந்து மதம் ஒண்ணு கிடையாது, அது கல்ச்சர், பண்பாடு. வெள்ளக்காரன் நம்ம ஊருக்கு வந்த உடனே அவங்க ஊரு மாதிரி ஒரு மதம் தான் இருக்கும்னு நினைச்சுட்டான். நம்ம ஊர்ல 1008 மதம் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. புத்தம் இருக்கு, சமணம் இருக்கு, அதுக்குள்ள சைவம் இருக்கு, வைணவம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவன் எல்லாத்தையும் பார்த்தான். எல்லாத்துக்கும் ஒரே பேர் வச்சா, தே ஆர் ஃப்ரம் இந்தியா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஹிந்துஸ் ஆக்கிட்டான். அப்படி ஹிந்துன்னு போட்டா சமணம் சேரும், பௌத்தம் சேரும். இந்தியாவில் உள்ள மதம் பூரா ஒரு மதம்னு அவன் போட்ட போடு. நம்ம அதை அப்படியே நினைச்சிட்டு பின்னால கொண்டாட்டுட்டோம். ஹிந்து மதம்னு ஒண்ணு கிடையாது, அது ஒரு கல்ச்சர். பாருங்க, இஸ்லாத்தை உண்டாக்கினது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிறிஸ்தவத்தை உண்டாக்கினது யார்? இயேசு கிறிஸ்து. இந்து மதத்தை உண்டாக்கியது யார்? தெரியாது. ஏன்னா மதமே இல்லை, இட் இஸ் எ கல்ச்சர். சைவம் தான் சமயம். ஹிந்து மதம்னது பின்னாலே வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்து மதத்துக்குள்ள போய் நுழைச்சு அதை மதம்னு ஆக்கிட்டோம். அது ஒரு பண்பாடு, அது ஒரு கல்ச்சர், ஈடிணையில்லாத பண்பாடு, அது வேற விஷயம். இவர் அந்த மதத்தின் சார்பில் போய் நிற்கிறவன். 7000 பேரும் சொன்னா இந்த பண்பாடு தான் உலக மக்களை எல்லாம் சகோதரர்களாக சகோதரிகளாக நினைக்கிறது. 7000 பேரும் கையை தட்டினார். சாமி ஒரு சின்ன கதை சொன்னார். ஒரு கிணத்துல தவளை, ஒரு நாள் ஒரு கடல் தவளை எவனோ கொண்டாந்து போட கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. கடல் தவளை கிணத்து தவளைய பார்த்தது. கிணத்து தவளை கடல் தவளைய பார்த்தது. எங்க இருந்து வர்ற? நான் கடல்ல இருந்து வர்றேன். கடலா? அது எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். இவ்வளவு பெருசா இருக்குமா? எது? கிணத்து தவளை. இன்னும் பெருசா இருக்கும். இவ்வளவு பெருசா இருக்குமா? இன்னும் பெருசா இருக்கு. இவ்வளவு பெருசா இருக்குமா? இல்லை, இன்னும் பெருசா இருக்கும். கிணத்துல ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலைக்கு ஜம்ப் பண்ணிடுச்சு. இவ்வளவு பெருசா இருக்குமா? இருக்காது. கடல் இன்னும் பெருசா இருக்கு. போ, அப்படி ஒரு கடல் இருக்க முடியாது, நீ பொய் சொல்ற, போ. பேச்ச முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டாரு. என்ன அர்த்தம்? எங்கள் மதம் கடல் மாதிரி, நீங்க கிணத்து தவளை. உங்களுக்கு இதை விட்டா ஒண்ணும் தெரியாது. வெளியில வந்தால்தான் எங்க மதம் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க கிணத்துக்குள்ள இருக்கிறதுனால கிணத்தை விட பெருசா ஒண்ணு இருக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. நாங்க அப்படி கிடையாது. இந்த மதத்திலே யார் வந்தாலும் சரி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்கள் மதம் அப்படி. சைவத்துக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவார். யாரு சொன்னா? நீ எங்க போய் வேணாலும் கும்பிடியா, கடைசியில அது எங்க சிவபெருமான் தாயா வரணும். வாரியார் சாமி அழகா சொல்லுவார். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு போஸ்ட் பாக்ஸ், ஹெட் போஸ்ட் ஆபீஸ் தனி. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல போஸ்ட் பாக்ஸ்ல லெட்டர். அந்த காலத்துல லெட்டர்னு ஒண்ணு இருந்துச்சு தெரியுமா? இப்ப அதெல்லாம் ஓடி போயிருச்சு. ஆள் அனுப்பி சென்று கொண்டாந்துட்டோம். லெட்டர் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல போஸ்ட் பாக்ஸ்ல போனா ஹெட் போஸ்ட் ஆபீஸுக்கு போயிடும். ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டா நம்ம வீட்டு போஸ்ட் பாக்ஸுக்கு வராது. நீ எங்க போய் யார கும்பிட்டாலும் அது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற போஸ்ட் பாக்ஸ் சிவபெருமானுங்கிற ஹெட் போஸ்ட் ஆபீஸுக்கு தான் வரும். வந்து இங்க இருக்குதான் போகணும். நீ யார கும்பிட்டாலும் கடைசி அது எங்கால்கிட்ட தான் வரும். இதுதான் நம்முடைய சமயம். இருங்க, எதுக்கு சொல்ல வந்தேன்? இப்ப விவேகானந்த சுவாமி இந்த கதையை சொன்ன உடனே எல்லாம் பாராட்டிட்டாங்க. சாயங்காலம் ஒரு ஆள் பேசுறதுக்கு போட்டவர் வரல. சாமி நீங்க தான் பேசணும். இன்னைக்கு அன்னைக்கு அவர் தான் ஹீரோ ஆஃப் தி மேட்ச், மேன் ஆஃப் தி மேட்சா, ஹீரோ ஆஃப் தி டே அண்ட் மேன் ஆஃப் தி மேட்ச் அவர் தான். திருப்பி பேசு. சாயங்காலம் மறுநாள் காலையில சாமி வர்றார். ஒரு அமெரிக்க பொண்ணு எதிர்த்தாப்புல போயிட்டான். ரொம்ப பேரோட போறான். சுவாமிஜி, வாட் டு யூ வாண்ட்? இந்த அமெரிக்க பொண்ணு ஒன்று கேட்க போறான். சாமி அழகா இருக்காரு, அறிவுள்ளவரா இருக்காரு, இளமையானவரா இருக்காரு, 30 வயசு. இவரை விட்டுறக்கூடாது, வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். அவளுக்கு நினைப்பு. சாமிகிட்ட போய் கேட்கணும். எப்படி கேட்கறது? பக்குவமா கேட்கணும்.
ஐ லவ் யூன்னு அசிங்கமா இருக்கும். இத்தனை பேருக்கு முன்னால அது எப்படி ஒரு பொண்ணு அப்படி சொல்லுவான்? அந்த காலத்துல சொல்ல மாட்டான். கஷ்டமா இருக்கு அவளுக்கு. என்ன சொல்லலாம்? கெட்டிக்காரத்தனமா கேட்டான், சுவாமிஜி வாட் டு யூ வாண்ட்? ஐ வாண்ட் டு ஹேவ் எ சன் லைக் யூ. உன்ன மாதிரி ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள, ஒரு மகனை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். அப்படின்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம 2 பேருக்கும் உங்களை மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும்னு அர்த்தம். எவ்வளவு கஷ்டம்! முதல்ல கல்யாணம் நடக்கணும், அப்புறம் குழந்தை பிறக்கணும். குழந்தை வேண்டாம்னு ஏற்பாடு பண்ணலாமே தவிர வேணும்னு ஏற்பாடு பண்றது கடவுளால முடியும். இங்க கட்டில் வேணா எங்க வேணாலும் போடலாம், தொட்டில் பகவான் கொடுத்தான் போட முடியும். சரி, பிறக்கிறது ஆண் குழந்தையா வேற பிறக்கணும், அது அறிவுள்ள பிள்ளையா வேற பிறக்கணும். எவ்வளவு கஷ்டம்! பெர்னாட் ஷாவை ஒரு அழகி சந்தித்தாள். பக்கத்துல போனான், நான் ரொம்ப அழகா இருக்கேன், நீங்க ரொம்ப அறிவுள்ள ஆளு. பெர்னாட் ஷா சுமாரத்தான் இருப்பார் பார்க்கறதுக்கு. உங்க அறிவுக்கும் என் அழகுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்ணிக்கலாமா? அவர் அப்படி பிறந்தா நல்லா தான் இருக்கும். உன்னுடைய அறிவுக்கும் என்னுடைய அழகுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா அதை பசிபிக் சமுத்திரத்துல வீசுறதா, அட்லாண்டிக்ல வீசுறதா? அப்படின்னு வாய்ப்பு இருக்குல்ல. என்ன கேட்டா, சுவாமிஜி ஐ வாண்ட் டு ஹேவ் எ சன் லைக் யூ. அழகா பதில் சொன்னார். ஒய் ஐ ஆம் யுவர் சன் மை டியர் மதர். நானே உங்க பிள்ளை அம்மா. அவளுக்கு தூக்கி வரி போட்டுது. நான் இவரை கணவனாகலான்னு நினைச்சேன், இவர் என்ன மாதிரி என்ன பிள்ளை, நானே உங்க பிள்ளை அம்மா. நான் அசந்து போயிட்டான். திஸ் இஸ் இந்தியா. என்ன அர்த்தம்? இந்தியாவில் பெண்டாட்டியை தவிர மற்ற பெண்கள் எல்லாம் தாய்க்கு சமானம். அமெரிக்காவில் தாயை தவிர வேண்டாம், நமக்கு வேண்டாம். புரியுதா? எதுக்கு இவ்வளவு கதை சொல்ல வந்தேன்? இது பின்னால சம்பந்தர் சாமி வாழ்க்கை 7ஆம் நூற்றாண்டு. அந்த குழந்தை, அந்த பொண்ணு 12 வயசு பொண்ணு அழகா வந்து நின்ன உடனே அவங்க அப்பா சொன்னார், கல்யாணம் பண்ணிக்கிடுங்கோ. சம்பந்தர் சாமி சொன்னார், இவள் என்னுடைய மகள், கல்யாணம் பண்ணிக்கல. அந்த பொண்ணு அவரையே நினைச்சு இருந்து தன் வாழ்க்கையை நிறைவேற்றி கொண்டது. பிரம்மா அழகான ஒரு பொண்ணை படைச்சாராம். வடநாட்டு கதை. பிரம்மா அழகான ஒரு பொண்ணை படைச்சாராம். எள்ளத்தன கூட அவ உடம்புல அழகில்லாத பகுதி இருக்காதாம். திலோத்தமை, திலம்னா எள்ளு, திலம் அளவுக்கு கூட உத்தமம் இல்லாத பகுதி அவ உடம்புல கிடையாதாம். அப்படி அழகா படைச்சுட்டான். படைச்ச உடனே ரொம்ப அழகா இருக்காளே, இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான். படைச்சவனுக்கே புத்தி அப்படின்னா படைக்கப்பட்ட நம்மளுக்கு புத்தி எப்படி இருக்கும் பாருங்க. அவ ஓட, இவர் பின்னாலே ஓடுறாரு, 4 முகத்தை தூக்கிட்டு. அவ சிவபெருமான் காலில் போய் விழுந்துட்டாளாம். சிவபெருமான் அவளை காப்பாத்தி இந்த வேலை பார்க்காதேன்னு பெருமாவை விரட்டி அனுப்பிச்சாராம். இப்படி ஒரு கதை வடநாட்டுல. யோசிச்சு பாருங்க. அது எங்கே, இது எங்கே? அதான் சம்பந்த சுவாமி, இதுதான் சார் எங்க நெறி, இதுதான் சார் எங்க பழக்கம். இந்த 2 நிகழ்ச்சிகளும் இந்த நாட்டினுடைய சிறப்பை நமக்கு எடுத்து காட்டக்கூடியவை. என்ன சொன்னேன்? சைவ நெறின்னா, ஒண்ணு, யாருக்கு கண்ணீர் வருகிறதோ அந்த கண்ணீரை துடைக்க வேண்டும், அப்புறம்தான் கோயிலுக்குள் போக வேண்டும். ஒண்ணு. 2வது, குறிக்கோளோடு வாழ வேண்டும். இன்னைக்கு வாழ்றமா இல்லையாங்கிறத அடுத்தாப்புல சொல்றேன். குறிக்கோளோடு வாழ வேண்டும். வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். நோக்கம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை வீணா போகுது. காலனாய் பாலனாய் கடிந்த நாளும் பனிமலர் கோதை மார்க்கம் மேலனாய் கடிந்த நாளும் மெலிவொடு மூப்பு வந்து கோலனாய் கடிந்த நாளும் குறிக்கோளிலாது கெட்டேன் சேதுலாம் கலனவேதி திருக்கொண்டி சரத்துடானே. அப்பர் சுவாமி பாலனாயிருந்த பொழுதும் குறிக்கோள் இல்லை. ஒரு பெண்ணோட சந்தோஷமா இருந்தனே, அப்பவும் குறிக்கோள் கிடையாது. பின்னாலே எல்லாம் முடியுதே, வயசாகி போச்சு, இப்பவும் குறிக்கோள் இல்லை. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வீணாய் போய் விடுமே. எம்பெருமானே, ஒவ்வொரு அடியாருக்கும் ஒரு குறிக்கோள் உண்டு. திருக்குறிப்பு தொண்டர்னு ஒருத்தர் வரக்கூடிய அடியார்கள் வேட்டிகளை எல்லாம் ஒழுங்கா துவைச்சு கொடுப்பார். அதுல ஏது குறை வந்துருச்சுன்னா செத்து போவார். குறிக்கோளை மாற்ற மாட்டார். குறிக்கோள்ல தப்பு வந்தது, குறிக்கோளை விட மாட்டார், உயிரை விடுவார்.
சிறு தொண்டர்னு ஒருத்தர், இயற்பக நாயனார்னு ஒருத்தர். எங்க போய் நிற்கிறாங்க தெரியுமா? கற்பனைக்கு கூட நமக்கு நினைக்க முடியாது, அதுக்கு மேல நிற்கிறாங்க. சிறு தொண்டர் பரஞ்சோதின்னு பேர் அவருக்கு. நரசிம்மவர்மனுடைய அவர் சேனாதிபதி பரஞ்சோதி. மாமாத்திரர் வைத்தியம் பண்ற குடும்பம். பரஞ்சோதி ஒரு பெரிய சேனாதிபதி. நரசிம்மவர்ம பல்லவ சக்கரவர்த்தி 7ஆம் நூற்றாண்டு. மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்தி சாளுக்கிய மன்னன் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டார். சாளுக்கிய நாடு பம்பாய்க்கு பக்கம், பெல்காம்னு இன்னைக்கு சொல்றோம். அதான் பழைய காலத்துல சாளுக்கிய நாடு. சாளுக்கிய நாட்டில் புலிகேசி தி செகண்ட், 2ஆம் புலிகேசி. அவன் சண்டை போட்டு வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து மகேந்திரவர்ம பல்லவ மகாராஜாவை ஜெயிச்சு காஞ்சிபுரத்திலிருந்து பல சொத்துக்களை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். மகேந்திரவர்மன் தோத்து போயிட்டார். அவருக்குள்ள நரசிம்மவர்மர், அவர் தான் மாமல்லன்னு பேர். மகாபலிபுரத்தை கட்டியவர் அவர். திரும்ப சண்டைக்கு போனார். அவனை ஜெயிக்கணும். அவன் கொண்டுகிட்டு போனதை எல்லாம் திரும்ப கொண்டாடணும். அவன் நாட்டு பொருளை எல்லாம் திரும்ப கொண்டாடணும். படையெடுத்து போறார். அந்த படைக்கு தளபதி யாரு? பரஞ்சோதி. பரஞ்சோதி முன்னால போக நரசிம்மவர்மனுடைய படை, பாண்டிய நாட்டு படை, சோழ நாட்டு படை எல்லாம் திரண்டு போகுது. புலிகேசி அங்க உள்ள உட்கார்ந்துட்டு வெளியில கோட்டையை சாத்திட்டான். படைபூர சுத்தி நிற்கிறது முற்றுகை. 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, 4 நாளாச்சு, வெளியில வரமாட்டேங்கிறான். கோட்டையை உடைக்க அந்த காலத்துல துப்பாக்கி பீரங்கி எல்லாம் கிடையாது. வாடும் வில்லும் வேலுட்டான். இதை வச்சு என்ன பண்றது? ரொம்ப கஷ்டப்படுறார். பரஞ்சோதி குதிரைகளை சுத்தி சுத்தி வரார். எங்கேயாவது அந்த கோட்டைகளை எங்கிட்டாவது உள்ள போறதுக்கு ஒரு வழி இருக்குமா? உள்ள இருக்கிறவன் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறான்? எப்படியோ சாப்பாடு போகணுமே, அந்த வழியை நம்ம உள்ள போயிடலாமா? சுத்தி சுத்தி வந்தாரா, ஒரு இடத்துல புதுசா ஒரு விக்கிரகம் இருந்துச்சு. மனுஷ உடம்பு, யானை தலை. நம்ம பிள்ளையார் இப்படி பார்க்கிறார். அட, இப்படி ஒரு திருமேனை நான் பார்த்தது இல்லையே. 7ஆம் நூற்றாண்டு. 5 கை, பின்னால 2 கை, அவருக்கு 2 கை, தும்பிக்கை, 5 கை, தொந்தி, அழகா இருக்கார். எலி கிட முஞ்சூர். சாமி, இப்படி ஒரு சாமி இங்க கும்பிடுறாங்க. இந்த சாமிக்கு என்ன பேரு? கணபதி. கணபதி கணபதி இந்த முற்றுகை ஜெயிச்சுட்டா உன்னை எங்க ஊர்ல கொண்டே வச்சு உனக்கு கோயில் கட்டுறேன். பரஞ்சோதி மறுநாள் காலம் வரை எப்படியோ தெரியாது கோட்டை விழுந்துருச்சு. எல்லாரையும் குறிச்சாச்சு. உள்ள புகுந்தது படை. எல்லாரையும் வெற்றி கண்டார்கள். இருந்ததை பூரா எடுத்துக்கொண்டார்கள். அங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அந்த பிள்ளையாரை இவர் பத்திரமா வாதாபியில இருந்து கொண்டுகிட்டு வந்தார். வாதாபி கோட்டை கொண்டுகிட்டு வந்தார். மகாராஜாக்க வந்தாச்சு. நரசிம்மவர்ம பல்லவ சக்கரவர்த்தி எல்லாருக்கும் பரிசு கொடுத்தார். பரஞ்சோதி போனார். எனக்கு பரிசு வேண்டாம், 2 வேண்டுகோள். உங்க விருப்பம் ராஜா. முதல் வேண்டுகோள், இந்த பிள்ளையாரை நான் எங்க ஊருக்கு கொண்டுகிட்டு போகணும், அனுமதி கொடுக்கணும். கொடுத்தோம், எடுத்துக்கிட்டு போகணும். 2வது, என்ன வேலையை விட்டு விளக்கணும். போதும், நான் சண்டை போட்டது போதும், இத்தனை உயிர் இறந்தது போதும், இனிமே என்னால தாங்காது. நான் நிம்மதியா எங்க சொந்த ஊர் திருச்செங்காட்டங்குடி அங்க போய் உட்கார்ந்து அடியார்களுக்கு அன்னம் பாதிப்பு பண்ணி என் பாவத்தை எல்லாம் போட்டிக்கணும். இந்த சண்டை போட்டது போதும், என்னால இனிமே போர்ல சண்டை போட முடியாது. சரி, பிள்ளையாரை தூக்கிக்கிட்டு சிறு தொண்டரா மாறி இங்க வந்துட்டார். பரஞ்சோதிக்கு இப்ப என்ன பேரு? சிறு தொண்டர்னு பேரு வச்சார். நான் வெறும் தொண்டன் இல்லை, நான் சின்ன தொண்டன். அதுதான் பணிவு. சிறு தொண்டன்னு பேரு வச்சுட்டார். கல்யாணம் ஆச்சு. பொண்டாட்டிக்கு பேரு திருவெண்காட்டு நங்கை. ஒரு குழந்தை பிறந்தது, சீராள தேவர். இதெல்லாம் சேர்க்கிறார், பதிவு பண்றார். சீராள தேவர் அவதரித்தார் என்கிறார். இந்த பிள்ளை 5 வயசு இருக்க போகுது, பெரிய காரியம் சாதிக்க போகுது. சீராள தேவர் அவதரித்தார் என்கிறார். குழந்தை, புருஷன் பொண்டாட்டி, ஒரு 5 வயசு பிள்ளை. அன்னக்குடி, யாரு எப்ப வந்தாலும் சாப்பாடு கிடைக்கும். எல்லாரும் வந்து சாப்பிடுறாங்க. திருச்செங்காட்டங்குடி
பிள்ளையாருக்கு ஒரு கோயில் கட்டினார், சிவனுக்கு ஒரு கோயில், அருமையான கோயில், ஆத்தி மரம், உள்ளே கோயில், சாப்பாடு நடக்குது. ஒரு நாள் காலையில சாப்பிடுறதுக்கு ஆளுங்க, அடியார்களுக்கு சாப்பாடு போடாம அவர் சாப்பிட மாட்டார். குறிக்கோள், அடியார் வந்தேன்னா அன்னைக்கு பட்டினி. காலையில் தேடுறார், எங்கேயாவது அடியார் கிடைப்பாரா? அடியார் கிடைக்கல. அந்த பகுதி பூரா தேடிட்டு வெளியில வர்ற சிவபெருமான் இங்கிருந்து புறப்பட்டார். எப்படி? மண்ட ஒத்து மாலை, கையில ஒரு சூலாயுதம், கையில இடுப்புல பல அணிகள், பாசி, பவளம், அது இது எல்லாம் போட்டு வெளிநாட்டு வடநாட்டு பைரவர் கோலம். தமிழ்நாட்டு சாமியாரு புள்ளக்கறி கேட்க மாட்டார், வடநாட்டு சாமியாரு தான் கேட்பார். அதனால இது சைவம் இல்ல, தென்னாடுடைய சிவன் மறந்துடாதீங்க. இங்கதான் அவரு வடநாட்டுக்கு கடன் கொடுத்தோம், அவ்வளவுதான். தென்னாடுதான் அவருக்கு சொந்தம். தமிழ்நாட்டுல தான் சைவ ஆகமப்படி கோயில், வடநாட்டுல ஆகமப்படி கோயில் கிடையாது. அழகுக்கு கோயில், பிர்லா கட்டின கோயிலை பாருங்க, இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல், அவ்வளவுதான். மீனாட்சி கோயிலுக்குள்ள போங்க, கண்ணீர் வந்துடும். இது கோயிலுடைய சாநித்தியம் இருக்கும், அங்கே அழகு இருக்கும், அவ்வளவுதான். அது ஒரு கலை கண்காட்சி மாதிரி. சிவபெருமான் வேஷம் போட்டார், வடநாட்டு பைராடு, மண்ட ஒத்து மாடை, காலில் சலங்க, அப்படியே ஒலிக்குதான். சலங்க என்ன சொல்லிச்சா? சிவபெருமான பார்க்கலையா? பார்க்கிறவங்க எல்லாம் இப்ப வாங்கோ, அவர் நடந்து போயிட்டு இருக்கார், திருச்செங்காட்டங்குடியில நடக்கிறார், பார்க்காதவங்க எல்லாம் பாருங்கோ அப்படின்னு சலங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே போகுதான். நேர இங்க வந்தார், வீட்டுக்குள்ள வந்தார். வீட்டுக்குள்ள யார் இருக்கா? 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு இவர் பெண்டாட்டி திருவெண்காட்டு நன்மை, இன்னொன்னு வீட்டு வேலைக்காரி சந்தனத்தாதி. வேலைக்காரி முதற்கொண்டு பேர் எழுதுகிறார், சேர்க்கிறார், சந்தனத்தாதி. இவர் வெளியே இருந்து கதவை தட்டினார். வண்டாருக்கும் தாரார் சிறு தொண்டர் இம்மனைக்கு உள்ளாரோ? சிறு தொண்டர் ஒருத்தர் கழுத்துல மாலை போட்டிருக்கவர் இந்த வீட்டுல இருக்காரா? வேறு முறை கொண்டு கேட்டு தெளிவா வந்திருக்காரு. உள்ள இருந்து சந்தனத்தாதிதான் முதல்ல வந்தான். வேலைக்காரி வேலைக்காரி இவரை பார்த்தா. முதல் காட்சி சிவபெருமான் காட்சி, வீட்டுக்காரிக்கு இல்ல, வேலைக்காரிக்கு. மறக்காதீங்க, ஏன் அது பின்னால சொல்றேன். சிவபெருமானை முதல்ல பார்த்தது யாரு? சந்தனத்தாதி வேலைக்காரி. ஐயான்னு கூப்பிட்டா, கேள்வி கேட்ட உடனே உள்ள ஓடுனா அம்மாவை கூட்டிட்டு வந்தா திருவெண்காட்டு அங்கே வந்துட்டான். அவர் இந்த ஊரு தான், இந்த வீடு தான், இப்பதான் அடியாரை தேடி போனார். உள்ள வாங்க, உட்காருங்க. இவர் என்ன சொல்றார் தெரியுமா? பெண்கள் தனியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நாம் வரமாட்டோம். யாரு? இவர். காரைக்கால் தனியா உட்கார்ந்த பொழுது போய் சாப்பிட்டாரா இல்லையா? அதனைய நியாயம். ஏதோ பெண்கள் தனியா இருக்கிற இடத்துக்கு நாம் வரமாட்டோம்னு ரொம்ப பத்தியமா சொல்றாரே சிவபெருமான். காரைக்கால் அம்மையார் தனியா இருந்த பொழுது அங்க போய் கால்மர தயிர் சாதத்துக்கு மாம்பழம் தொட்டு சாப்பிட்டாரா இல்லையா? அது என்ன சரி? அது சரி. ஏன் சரி? அது அம்மா. அம்மா தனியா இருக்கும்போது புள்ள போய் சாப்பிடலாம்ல, அதனாலே அது சரி. இது அப்படி இல்லை. யாரோ 2 பொண்ணு, முன்பின் தெரியாத பொண்ணு போகக்கூடாது, அதுதான் சேர்க்கிறார். 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த நயம் தெரியும். சரி, நாம் ஆத்தி மரத்தின் கீழ் அமர்ந்திருப்போம். அவர் வந்தால் ஆத்தி மரத்தடிக்கு வர சொல்லுங்கள். கோயில்ல ஆத்தி மரம், ஆத்தி மரத்தடியில போய் கம்பீரமா அந்த சாமி உட்கார்ந்துட்டார். அவர் ஊரெல்லாம் சுற்றிட்டு பெரும்பாடுபட்டு வேர்க்க விறுவிறுக்க காலையில 10 மணிக்கு வந்து நிற்கிறார். ஒருத்தர் வந்தார், வடநாட்டு பைராகி, ஆத்தி மரத்தின் கீழே இருக்கார். உடனே ஓடி வந்தார், காலில் விழுந்தார். ஐயா வணக்கம், நம்ம வீட்டுக்கு அமுது செய்ய வாரும். அமுதா? நம்மை ஊட்ட உன்னால் முடியாது, எடுக்கிற போதே தடைப்பட்டார். அஸ்து பாடுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை நடக்கும்னு நினைச்சுட்டான் போகணும். நானாவது இந்த காரியத்தையாவது செய்கிறதாவது சத்தியமா செய்ய மாட்டேன். முதல்ல ஒரு போடு போட்டார், நம்மை ஊட்ட உனக்கு ஒண்ணாது. அவர் இப்படி பார்க்கிறார். சிவபெருமான் அருள் இருக்குமானால் ஒண்ணாதனமும் உளவாகும்.
நாம் 6 மாசத்துக்கு ஒரு கால் தான் சாப்பிடுவது. ஐயோ, அந்த 6 மாசத்துக்கு ஒரு கால்னா இவர் என்னைக்கு சாப்பிட போறாரோ தெரியலையே. அப்படி பார்த்தார். அந்த நாளும் இன்று. அப்பாடா சாமி தப்பிச்சா. 6 மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிடுவேன், அந்த நாள் இன்னைக்கு. அப்ப கொஞ்சம் ப்ராபபிலிட்டி இருக்கு, ஏதோ நடக்கும். நம்ம வீட்டுக்கு வாங்க சாப்பிடணும். என்னை ஊட்ட உன்னால் முடியாது. நாம் உண்பது மாமிசம். என்னால முடியும். ஆடு இருக்கு, எரும மாடு இருக்கு, பசுமாடு இருக்கு, காளமாடு இருக்கு. எதை கேட்கிறீங்களோ சமைச்சு கொடுத்துறேன். முன்னிலையும் உடையும். 3 பசு 3 கூட்டம் உடையும். இல்லை, எனக்கு ஊட்ட, என்னை ஊட்ட உன்னால் முடியாது. நாம் உண்பது நரப்பசு. அடுத்த அடி நரப்பசுன்னா மனுஷ மாமிசம். அதுவும் எப்படி தெரியுமா? புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல ஒரு வார்த்தை. என்ன? நாம் உண்பது 5 வயது பிராயம் உள்ள சிறுவன், ஒரு குலத்துக்கு ஒரு பிள்ளை. தந்தை அறிய வேண்டும், தாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த பையன் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதுதான் நாம் உண்பது. நடக்கிற காரியமா? அப்பா அறியணுமா? அம்மா குழந்தைய புரிச்சுக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? யா கண்டிஷன் போடுறதுக்கு ஒரு லிமிட் கிடையாதா? ஒரு அடியார் மாட்டிக்கிட்டா இப்படியா? ஏன் இதெல்லாம் சிவபெருமான் பண்ணாரு சொல்றேன். கொஞ்ச நேரம் ஆகிட்டு சொல்றேன். அவர் சின்னிக்குமே கரெக்டா பண்றவர். ஊட்ட முடியாது, ஒண்ணாது. இவர் பார்க்கிறார், இவ்வளவு கண்டிஷன் போட்டு விட்டார். இறைவன் அருள் இருக்குமானால் முடியும். நான் வருகிறேன், இங்கேயே இருங்கள். வீட்டுக்கு ஓடி வந்தார். இந்த பெண்டாட்டியை பார்த்தார். அம்மா இப்படி சொல்லிட்டார். வெளியில யாராவது பணம் கொடுத்தா பிள்ளைய விற்பாங்க, வாங்கலாம். அம்மா பிடிக்கணும், அப்பா அறியணுங்கிறாரே, அதுக்கு யாரு ஒத்துக்குவா? மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறாரே, அதுக்கு யாரு ஒத்துக்குவா? அதனாலே பெண்டாட்டி அப்படி நிமிர்ந்தா. அதனாலே என்னை இங்கு உய்ய நீ பயந்தான், தனை அழைப்போம் நாம். சேர்க்கிறார் வார்த்தை. நான் உய்ய வேணும் என்று நீ ஒரு ஆண் குழந்தையை பெற்று கொடுத்திருக்கியே. நீ ஒரு ஆண் குழந்தையை பெற்று கொடுக்கலன்னா இப்ப நான் மாட்டிக்கிட்டு இருப்பேன். என்னை இங்கு உய்ய நீ பயந்தான், தனை அழைப்போம் நாம். நம்ம 2 பேரும் போய் நான் உய்ய வேணும் என்று நீ ஒரு ஆண் குழந்தையை பெற்று கொடுத்திருக்கியே, அந்த குழந்தையை பள்ளிக்கூடத்துக்கு போய் நம்ம 2 பேரும் கூட்டிக்கிட்டு வருவோம். அவருடைய சம்மதமானெல்லாம் கேட்கல. ஏன்னா இவர் சொன்னபடி அவ கேட்கிறவன். சரி, 2 பேரும் புறப்பட்டாங்க. பிள்ளைய கூட்டிக்கிட்டு வர்றாங்க. 5 வயசு பிள்ளை கம்பீரமா வர்றான். வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாத்தையும் கலட்டியாச்சு. இந்த பிள்ளை பலியாக போறான். ஒரே ஒரு முத்தம் கொடுக்கலாமா? கடைசி முத்தம். இனிமே எப்படியோ தெரியல, ஒரு முத்தம் வேண்டாம், இது கடவுளுக்குரியது, அதை எச்சில் பண்ணக்கூடாது. தாய் தன்னை தடுத்துட்டான். ஒரு முத்தம் கூட கொடுக்கல. அந்த பையன் அப்படி பார்க்கிறான். அம்மாவும் அப்பாவும் என்னமோ செய்ய போறாங்க. ஆகான்னு அவனும் சிரிச்சான். அவ்வளவுதான். தாய் பிடித்தாள், தந்தை அறிந்தார். அறிந்தாரா அறுத்தாரா? அதுதான் வார்த்தை. அறிந்தார். சேர்க்கிறாருடைய நயம். அறிந்தார். அறிவது வேறு, அறுப்பது வேறு. கழுத்தை அறுக்கிறது, திரும்ப முளைக்காது. தக்காளி பழத்தை அறிவது, நாளைக்கு ஒரு தக்காளி அங்க முளைக்கும். செடியில இருந்து பழத்தை பறிக்கிறீங்கல்ல, அதுக்கு அறிதல்னு பேர். வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லே. கழுத்தை அறுக்கிறதுக்கு அறுக்கிறதுன்னு பேர். அறுத்தால் திரும்ப வராது, அறிந்தால் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வெண்டைக்காயை அறிந்தால் செடியில நாளைக்கு ஒரு வெண்டைக்காய் வர வாய்ப்பு இருக்கு. இந்த ஆளு கழுத்தை அறுத்தால் நாளைக்கு காலையில இன்னொரு கழுத்து முளைக்காது. சரி, 2 பேரும் பிடித்தார்கள். அரிய வினை செய்தார், செயற்கரிய வினை செய்தார். அவ்வளவுதான். சமையல் பண்ணணும் இந்த பிள்ளையுமே. சமையல் பண்ற பொழுது சந்தனத்தாதி அங்கே இருந்து வந்தான். தலைக்கறிய என்ன செய்யட்டும்னா, தலைக்கறிய பெரியவங்க சாப்பிட மாட்டாங்க, தூக்கி கொத்திட்ட. தலையை சமைக்கிறது இல்லை, தலைக்கறியை தூக்கி கொத்திட்டார். முடிஞ்சு
அழகா சமைச்சிட்டார். இங்க வந்தார், சாமிகிட்ட சொன்னார். சாமி இங்க இருந்து புறப்பட்டார். வந்து கம்பீரமா உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே சாப்பாடு எல்லாம் கறி இருக்கா? எல்லாம் இருக்கு. தலைக்கறி ஐயோ அதை தூச்சி பொத்துன்னு சொல்லிவிட்டேன். இந்த சாமியார் இப்படி அப்நார்மல் கேஸா இருப்பாருன்னு நான் என்னத்தை கண்டேன்? தலைக்கறி சாப்பிட மாட்டாங்களே, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய அறிஞ்சு இவர் சாப்பிடாம போயிடுவாரோ? நோக்க என்ன? இவர் எப்படியாவது சாப்பிடணும், அதான் சார் குறிக்கோள். ஐயோ எல்லாம் போயிடுமோ, நான் என்ன பண்ணுவேன்? தலைக்கறியை தூச்சி கொட்ட சொல்லிட்டனே. திரும்பினாள். சந்தனத்தாதி ஓடி வந்தா, தலைக்கறியை சமைச்சு வச்சிருக்கிறேன். அவ கெட்டிக்காரி, வேலைக்காரி. வேலைக்காரின்னா அப்படி கிடைக்கணும். 50 ஜென்மத்துல தவம் பண்ணாத்தான் அப்படி வேலைக்காரி கிடைப்பான். எப்போ இந்த சாமியாரு புள்ளக்கறி கேட்டாரோ அப்பவே இவர் என்ன வேணுமாதான் செய்வாருன்னு அவன் கண்டுபிடிச்சுட்டான். இதுக்கு தலைக்கறியை கொட்டுவானே, அதையும் சமைச்சு வைப்போம். வேணும்னா எடுத்துக்கிட்டோம், வேணாட்டி அப்புறம் கொட்டுவான். அவ கெட்டிக்காரத்தனத்தை பார்த்தீங்களா? யாரு காப்பாத்தினா? இப்ப வேலைக்காரி காப்பாத்திட்டா. இல்லாட்டி கதை இங்கேயே பாதியில நின்றும், முடியாது நின்றும். வேலைக்காரி காப்பாத்திட்டான். அதனாலதான் பகவான் அவருக்கு முதல்ல காட்சி கொடுத்தார். வேலைக்காரிக்கு ஏன் முதல்ல காட்சி? அவதான் முக்கியமான இடத்துல காப்பாத்தி இருக்கா. தலைக்கறியை தூக்கி கொட்டி இருந்தா சிறுத்தொண்டர் கதை பாதியில இன்டர்வலோட விட்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் கதையே வந்திருக்காது. முடிஞ்சு சமைச்சு வச்சாச்சு. எல்லா கடையும் இருக்கா? இருக்கு. சந்தோஷம். அப்புறம் என்ன? யாராவது அடியார் பக்கத்துல இருந்தாக்கா நான் சாப்பிடுவேன். ஐயோ நான் எங்க போய் அடியார தேடுறது? ஓய் அடியார் கிடைக்காம தாயா உன்னை கொண்டாந்து வச்சு இந்த பாடு வச்சுட்டு இருக்கேன். சொல்ல முடியுமா? அடியார் கிடைச்ச நேரம் 3 வேளை சாப்பிட்டுருப்பனே. அடியார் கிடைக்கலையே. இந்த ஆளு விடமாட்டேங்கிறாரு. ஒவ்வொரு படியா நிறுத்துறாரு. உயிரே போயிடும். குறிக்கோளை ஆட்டி பார்க்கிறாரு. விட்டுவானா? பாப்போம். அடியார் வெளியில போய் பாரு. வெளியே போய் பார்த்தா அடியார் இல்லை. இப்ப என்ன செய்யறது? வந்த நானும் விபூதி பூசற வந்தேன். அடியாருன்னு சொல்லல, நானும் திருநீர் இடுபவன். அடியாருன்னு அர்த்தம். பார்த்தா ஆகா, உன்ன மாதிரி திருநீர் பூசுறவன் யார் இருக்கா? நீதான் அடியார். உட்கார் என் பக்கத்துல. என்ன அர்த்தம்? அடியார் சாப்பிட்டாத்தான் இவர் சாப்பிடுவார். பக்கத்துல உட்கார வச்சு அவருக்குள்ள கறிய அவர் சாப்பிடணும் முதல்ல, அப்புறம் தான் இவர் சாப்பிடுவார். அநியாயத்தை பார்த்தீங்களா? உம்மை போல் நீரிட்டார் உலரோ. உன்ன மாதிரி விபூதி பூசினவன் யாரா இருக்கா உலகத்துல? ஏன் தெரியுமா அப்படி சொன்னார்? விபூதி எதுக்கு பூசுறது? பாசம் பற்று களைகிறதுக்கு பூசுறது. கடைசியில இதாண்டா மிஞ்ச போகுது. எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் கடைசியில நெத்தி நிறைய விபூதியை பூசிட்டு அனுப்ப போறாங்க. சம்பாதிச்ச கோடியவா உள்ள போட்டு அனுப்ப போறாங்க. ஒண்ணும் கிடையாது. இதுதான் நமக்கு சொந்தம். ஒருபடி சாம்பரும் காணாது மாய உடம்பிதுவே. கந்தரலங்கார். விபூதி பூசணவன் 10 பாசத்தை விடணும். நீ 10 பாசத்தை விட்டவன் பிள்ளைய எப்ப கரிசம் வச்சு விட்டியோ நீ தாண்டா விபூதி பூச நாயக்கு. உன்னை போல் நீரிட்டார் உலகோ. வந்து பக்கத்தில் உட்கார். அடியார் சாப்பிட்டாத்தான் நான் சாப்பிடுவேன், நீ சாப்பிட்டாத்தான் நான் சாப்பிடுவேன். வந்து பக்கத்தில் உட்கார். உட்கார்ந்துட்டார். வேகமா சாப்பிட போனார். ஏன்? நம்ம சாப்பிட்டாத்தான் இந்த பெரியவர் சாப்பிடுவார். ஐயோ மணி 2:30 ஆச்சு, இவருக்கு பசிக்குமே, சாப்பாடு போடணுமே. வேகமா சாப்பிட போனாரா? இவர் கையை பிடிச்சு விட்டாச்சு. 6 மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிடுற நானே சும்மா இருக்கேன், ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுற உனக்கு என்ன அவசரம்? என்ன அடிப்பாருங்க, உனக்கு என்ன அவசரம்? அவர் என்ன அவசரம்? அவர் சாப்பிட போனார். இவர் சாப்பிடணுங்கிறதுக்காக அவர் சாப்பிட போனார். தன் பிள்ளைக்கடிய அவர் சாப்பிட போனார். என்ன காட்சி! இப்போ என்ன செய்யறது? சரி, நீங்க சாப்பிடுங்க. இல்ல, உன் புள்ள வந்தாத்தான் சாப்பிடுவேன். முடிஞ்சு போச்சு. உங்கட்டு வேஸ்ட். இவ்வளவு பாடு வீணா போச்சு. எங்க அவர் மனசு என்ன பாடுபடும்? சேர்க்கலார் டிராமா நடத்துறாருங்க. இந்த பாட்டெல்லாம் படிங்க, அவ்வளவு அற்புதமா இருக்கும். பிள்ளை வந்தாத்தான் சாப்பிடுவேன். ஓஞ்சி உட்கார்ந்துட்டார். முடியும் முடியும் முடியும்னு சொன்னவர் இப்போ ஓஞ்சி உட்கார்ந்துட்டார். நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, நீ தாண்டா கறி. போய் பிள்ளைய கூப்பிடு.
எங்கே கூப்பிடுறது? தலை அங்கா இருக்கு, முண்டு அங்கா இருக்கு, கால் இங்கே இருக்கு, கை அங்கே இருக்கு. என்னத்த பிள்ளைய கூப்பிடுறது? போய் கூப்பிடு, 2 பேரும் போய் கூப்பிடுங்க. வெளியில வர்றாங்க. இவர் கண்ணீர் கொடுத்தது மைந்தா வருகிறார். பையன் வந்த தெரியும், வந்த கொண்டாட்டி கெட்டிக்காரு, மைந்தான்னு கூப்பிடுறது. அதான் கரிசமச்சே. இனிமே என்ன மைந்தா போச்சே, இனிமே என்ன அந்த புள்ள? சரி, பாசத்தை விளக்கு. செய்ய மணியே சீராடா சிவனார் அடியார் அழைக்கின்றார். நாங்க கூப்பிடல, இந்த சிவனடியார் கூப்பிடுறார். வா, செய்ய மணியே சீராடார் சிவனார் அடியார் அழைக்கின்றார். பையன் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த மாதிரி ஓடி வர்றான். அப்பாவுக்கு ஒண்ணும் புரியல, அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. 2 பேரும் பையனை கூட்டிட்டு உள்ள வந்து பார்த்தா இந்த சாமியார ஆடக்கான. இங்க சட்டியெல்லாம் சுத்தமா இருக்கு, கரிய காணும். கரியெல்லாம் பையனா மாறி போயிடுச்சு. ஆச்சரியத்தை பாருங்க. கூட்டிக்கிட்டு வந்து நின்னா சிவபெருமான் காட்சி வருகிறார். எப்படி காட்சி தெரியுமா? சிவபெருமான், அம்பாள், பக்கத்துல முருகன். அவர் விவரமான ஆளுங்க சிவபெருமான். நீங்க எப்படி தொண்டு பண்றீங்களோ அதுக்கு தகுந்தாமல் காட்சி கொடுப்பார். கண்ணப்ப நாயனார் ஒருத்தர் கண்ணை தோண்டினால் தான் மட்டும் அவருக்கு காட்சி கொடுப்பார். திருநீலகண்டர் கொண்டாட்டியோட இருந்து வாழ்க்கையில் குறிக்கோளை நிறைவேற்றினால் இவரும் அம்பாளோட காட்சி கொடுப்பார். விவரத்தை பார்த்தீங்களா? இப்போ உங்க வீட்டுல கல்யாணம், எனக்கு போஸ்ட்ல இன்விடேஷன் அனுப்பிச்சிங்க, நானும் போஸ்ட்ல வாழ்த்து அனுப்பிச்சுட்டு விட்டுருவேன். நீங்க வந்து கூப்பிட்டா நான் மட்டும் வருவேன். நீங்க உங்க வீட்டு அம்மா 2 பேரும் வந்து கூப்பிட்டா நான் என் கொண்டாட்டிங்க வருவான். நீங்க உங்க வீட்டு அம்மா, உங்க பிள்ளை, உங்க வீட்டு நாய் எல்லாரும் வந்து கூப்பிட்டா நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுவேன். சிவபெருமான் இந்த வேலை பார்க்கிறாரு பாருங்க. நீ எப்படி அருள். ஆனா சிவபெருமான் தோத்து போயிட்டார். அடியார் விட்ட சிவபெருமான் மகிழ்ச்சியோட தோத்து போயிட்டார். ஏன் தெரியுமா? 3 பேரோட காட்சி கொடுத்தார்ல. ஏன் 3 பேரோட காட்சி? சிறுத்தொண்டருடைய தொண்டுக்கு சிவபெருமான், திருவெண்காட்டு நங்கையின் தொண்டுக்கு அம்பாள் பராசக்தி, இந்த பையன் உயிரை விட்டான்ல அவனுடைய தொண்டுக்கு முருகப் பெருமான், சந்தனத்தாடியின் தொண்டுக்கு கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு சிவபெருமான் வேலைக்காரி கிடையாது. மாட்டிக்கிட்டாரா? பதிலுக்கு பதில்னா சந்தனத்தாடிக்கு பதிலா ஒரு ஆளை கூட்டியாரணுமே. அடியாருக்கு ஆண்டவன் சந்தோஷமா தோத்து போன இடம் அது. எப்படி குறிக்கோள் பாருங்க. நம்மளால இப்படி எல்லாம் வாழ முடியுமா? பிள்ளைய தியாகம் பண்றவர் சிறு தொண்டர், கண்ணன் தியாகம் பண்றவர் கண்ணப்பர், மனைவிய தியாகம் பண்றவர் இயற்பகை நாயனார், உயிரை தியாகம் பண்றவர் பின்னாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக ஏகர்கோன் கரிக்காம நாயனார். எவ்வளவு தியாகங்கள்! இப்படி எல்லாம் இருக்க முடியுமா? இதுதான் சைவம் இருக்க முடியுமா என்பதை அடுத்து சிந்திக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் இடைவெளி.